திருச்சிற்றம்பலம். நீரை கனி அப்புடல் கோரி கப்பிய கரிவு வண்ணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகவினை கடித்தேனும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் புய மலையானை மத்தள வயிறனை உத்தனை புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணியேனே தமிழடைவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிசிதாட்சிவனுரை ரதமற்றது கொடி செய்த அறிவீரா அத்துயரது கொடு சுப்பிர வழிபடு ஒப்புண மதனிடையுமாகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணவன மருள் பெருமா முடிஞ்சதா? இது பூஜை நேரத்தில் போட்டுருக்கோம், பூஜைக்கு வருவாங்க எல்லா நேரம் போட்டுருக்கோம். எந்த எனக்கருள் தந்தையும் சிந்தா குணமானவை ஈத்தனையாள் கந்த கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே உட்படுத்த புகழிய பொன்களும் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணிந்தமிரான் அடிபோற்றி வாழி திருநாவலோ கந்தங்கள் மதங்கோ ஊழ்மணி திருவா எல்லாம் சிவகாமிபாளுடனாகிய ஸ்ரீ சரஸ்வதி சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரனுடைய விளையாடல் புராணத்தை பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் கூட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் இன்று திரு நவக்கரசு பெருமான் கூறுவார், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார், பின்னை ஆரூர் கேட்டார், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானார், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார், மகண்டால் அகண்டத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் தலைப்பட்டால் நன்றி தலைவந்தாரே என்று அருமையாக கூறுவார். முதல்ல சிவனுடைய நாமத்தை கேட்போம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்போம். வைத்தியநாதா அப்படின்னு அந்த அந்த நாமத்தின் மேல் கொண்ட காதல். இப்போ இந்த பெண் என்ன செய்யறா, ஆறுருவம் மேலே ஒரு காதல் கொடுக்கும். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான். அப்புறம் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டான். மூர்த்தி என்பது சிவலிங்க வடிவம். அப்புறம் அந்த சிவலிங்கத்தின் மேல் காதல் கொடுக்கும். முதல்ல என்ன சொன்னாங்க, உருவத்தை சொன்னாங்க. ஒரு நாமத்தை சொல்லி உருவத்தையும், ரெண்டாவது சிவலிங்க வடிவமாகிய மூர்த்திய சிவலிங்க வடிவமாகிய அருவுருவத்தையும், அடுத்து பின்னை ஆரூர் கேட்டார் என்று சொல்லும்போது ஆறுருவன் அருவ வடிவமாக இப்படி உருவமாகவும் அருவமாகவும் இருக்கின்ற அந்த பெருமான் மேல் காதல் கொண்டு அந்த பெண்ணானவள் என்ன செய்யறான்னா, அந்த சாமி மேலே பக்தியும் அன்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு அடுத்த வழியில் சொல்றாரு. அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை ஆரூர் கேட்டால், பேர்த்தும் அவனுக்கே பிச்சையானான். அந்த பெருமான் மேலேயே காதல் கொண்டு அன்பு கொண்டு அது மேலே உருது. பேர்த்தும் அவனுக்கே பிச்சையானான், அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தார். அதுக்கப்புறம் சொந்தம் வந்தோம் அன்னை எல்லா சுற்றப்பட்டவங்களாம் என்ன செய்ய எல்லாத்தையும் மறந்துட்டா அந்த பெண். சிவருவன் மேலே காதல் வந்ததும் எல்லா உறவுகளெல்லாம் தன்னைத்தானே அவரை விட்டு விலகு. அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தால் அகண்டால் அகண்டத்தார் ஆச்சாரத்தை. அப்புறம் ஆச்சாரத்தெல்லாம் கடைபிடிக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாங்க. ஆச்சாரம்னா அனுஷ்டானம் மற்ற எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இறைவன் மேல் ஒன்றுதல் படும்போது இதெல்லாம் என்ன ஆயிரும், அந்த நேரத்தில் பண்ண முடியாத சூழ்நிலை வரும். இப்போ உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். இப்போ என்ன சொல்லியிருக்காரு, தெல்ல தெரிந்தவர்களுக்கு ஜீவன் என்ன ஆயிரும், சிவலிங்கமாக மாறிவிடும். அப்போ அது வரைக்கும் என்ன செய்வாங்க, திருக்கோயிலுக்கு போகிறது உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் ஒரு இடத்துல போய் அமர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் அவங்களால எங்கேயும் போக முடியாது, திருக்கோயிலுக்கு போக முடியாது. அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, தியான நிலைக்கு போயிட்டாங்கன்னா
சமாதி நிலைக்கு போயிடுவாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆயிடும், உள்ளமே அவங்களுக்கு கோயிலாக ஆயிடும். அது வரைக்கும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்ததுக்கப்புறம் உள்ளம் பெருங்கோயிலாயிரும், உடம்பு ஆலயமாக மாறிவிடும். அங்கே உள்ள சாமி எழுந்தருள் செய்து ஆத்மாவையே என்ன செய்வாங்க, சிவலிங்கமாக இருதயத்தில் வைத்து பூசிப்பாங்க. நாம் சிவபூஜை பண்ணுறவங்களாம் அப்படி தான் செய்யணும். நம்ம ஆன்மாவையே சிவலிங்கமாக இருதய கமலத்தில் வைத்து என்ன செய்யணும், சாமியை எப்படி நம்ம புறத்தில் செய்கிறோமோ அதே போல் அகத்தில் கவிழ்ந்த மொட்டு எப்படி இருக்கும், தாமரை மொட்டு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எது எப்படி இருக்குது, இப்படி தானே இருக்குது, அது கவிழ்ந்த மொட்டு மாதிரி தானே இருக்குது. மொட்டு இப்படி வச்சு பாருங்கள், இது இப்படி இருக்கும் மொட்டு, அந்த கவிழ்ந்த மொட்டு எப்படி இருக்கும், அந்த ஆட்டின் இதய மாதிரி இருக்கும். அப்படி தான் நம்ம எல்லாருடைய இதயத்துலேயும் கவிழ்ந்த மொட்டை இருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும்னா, அதை எடுத்து அந்த கீழே இருந்து கிழங்கு வருமா, கிழங்கு தண்டு அப்படியே வந்து அந்த கவிழ்ந்த மொட்டு வந்து இப்படி தாமரை விட இப்படி கவுந்துருக்கணும். அதை நம்ம என்ன செய்யணும்னா, எடுத்து விரித்து 8 இதழாக பிரித்து இருதய கமலத்தில் பிரித்து அதில் அந்த ஆத்மாவை கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், சிவலிங்கமாக கொண்டு வந்து அதில் வச்சு நம்ம என்ன செய்யணும், எப்படி புறத்தில் செய்கிறோமோ அதே போல் அகத்துக்குள் செய்யணும். சிவபூஜை அது ஒரு தனி சிறப்பாக இருக்கும். உடனே நான் நேரத்தையும் உங்கள்கிட்ட சொன்னேன், சாமி வந்து உள்ளே வந்ததுமே சிறுவிழாய் யாம் வந்தோம், அவர் சொல்கிற மாதிரி நம்ம பாவனை பண்ணணும். சிவலிங்கத்துக்குள்ளே சிறுவிழாய் யாம் வந்தோம் அப்படின்றது உடனே சாமி இந்த சிவலிங்க மூட்டத்திலிருந்து சந்தோஷமாக இருந்து பூஜை முடியும் வரை சாநித்தியமாக இருந்து அச்சித்து அருள வேண்டும் என்று நமக்கு உடனே சாமி அப்படியே அவ்வாறே ஆகணும் என்று சொல்லி பூஜை ஆரம்பிப்பாயாக என்று சிவபெருமான் சொல்வது போல் பாவிக்க வேண்டும். உடனே நம்ம என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம ஒரு அபிஷேகம் பண்ணி செஞ்சு அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னது அலங்காரம். அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் என்னது, அலங்காரம் முடிச்சதுக்கப்புறம் இது சாமிக்கு நெய்வேத்தியம். நெய்வேத்தியம் விட்டதுக்கப்புறம் என்னது அர்ச்சனை. அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் என்னது நெய்வேத்தியம் விடுறதுக்கு முன்னாடி தூவம், அதுக்கப்புறம் வந்து தூவ தீபம் காட்டணும், அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை பண்ணணும், அர்ச்சனை பண்ணிட்டதுக்கப்புறம் தீப தூவம் காட்டணும், அதுக்கப்புறம் என்ன சொல்லி திருமுறைகள் பண்ணணும். இப்படி வரிசையாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு. ஏன் அப்படின்னா இந்த கிரியெல்லாம் செய்யும்போது நம்மளுடைய மனமானது வேற எங்கேயும் மனம் இதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அதுக்காக தான் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பூஜை பண்ணுற காரணம் என்னென்னா, அந்த நேரத்தில் நீங்கள் சிவ பூஜை செய்யும்போது உங்களுக்கு எந்த காலச்சக்கரமும் ஓடவே ஓடாது. சிவ சம்பந்தமாக நீங்கள் எந்த நேரத்தில் இருக்கீங்களோ அந்த நேரத்தில் உங்கள் காலம் ஓடாது. அப்போ நம்ம காலம் ஓடாமல் இருக்குன்னா அடிக்கடி சிவபெருமான சிந்திச்சுட்டே இருக்கும். அப்படின்னா தான் நம்ம காலச்சக்கரம் ஓடாது. இறை சிந்தனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எந்த விதமான அந்த நேரத்தில் நல்வினை வராது, தீவினை வராது, வினையே நம்ம பக்கத்தில் வரவே வராது. இதே போல் நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு நுழையுமே, ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டுக்கு முன்னாடி முதல்ல ஒரு லைட்டு போட்டுப்பாங்க. போடுமா, லைட்டு போட்டால் லைட்டு தெரியும். அப்புறம் ஃபேன் போடும், அடுத்த ரூம் போனாலும் ஃபேன் ஓடும், கடைசி ரூம் போனாலும் ஃபேன் ஓடும், கிச்சன் ரூம் போனால் அங்கேயும் வேறுக்குதுப்பா ஃபேனை போடுப்பா அப்படின்னு எங்கே ஓட்டாலும் ஃபேனை ஓடுது, லைட் ஓடுது, எல்லாமே ஓடுது. எல்லாத்துக்கும் மேலே வெளியில் என்ன ஓடும், மீட்ரு ஓடும். அதில் மீட்ரு ஓடுமா ஓடாதா? அதுபோல் நாம் இந்த உலகத்தில் என்ன அட்டூழியம் பண்ணாலும், என்ன வேணாலும் செஞ்சாலும், எந்த காரியம் செஞ்சாலும், என்ன அட்டூழியம் பண்ணாலும் அங்கே காலக்கணக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். எழுதும் கீழ்கணக்கு சாமி கணக்கு எழுதிக்கிட்டே தான் இருக்கும். அவர் பேனா கீழே வைக்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம், அவர் எழுதிக்கிட்டே இருக்கார். தொழுது தூமலை தூவி துதித்து நின்றாரையும், அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்த மாதிரி. நாம் பொழுதுபோக்கினாலும் எழுதத்தான் செய்கிறாரு, உண்மையான அன்போடு மலர் தூவி துதிச்சாலும் எழுதுகிறாரு, அழுது காமுற்று அரற்றினாலும் அவர் எழுதிக்கிட்டார். அப்படி இந்த ஆச்சாரத்தை எல்லாம் மறந்து நாம் அந்த பெண் என்ன செய்கிறானா, ஒன்றுபடுகிறானா சாமி. அன்னையும் அத்தனையும் அன்றே நின்றார், அகண்டால் அகழ்ந்தார் ஆச்சாரத்தை. அப்படி போகும்போது என்ன, தன்னை மறந்தார், தன்னையும் மறந்துடுவானா அந்த பெண்ணு. சாமி மேலே அன்பு இருந்துச்சுன்னா நம்மளே மறந்துடுவோம். நாம் ஒரு பொருளாக இருப்போங்கிறது என்ன ஆயிரும், நமக்கு காலப்போக்கில் மறந்துடும். அன்னையும் அத்தனையும் அன்றே நினைத்தால் அகண்டால் அகண்டத்தார் ஆச்சாரத்தை தன்னை மறந்தால் தன் நாமும் கேட்டான். அவள் பேர் என்னன்னு கேட்டான்,
என் பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படிமாங்க. சாமி மேலே அன்பு வந்துருச்சுன்னா அவங்க பேரே அவங்களுக்கு தெரியாதான். அப்படி சாமி மேலே அன்பு வந்துருச்சுன்னா அவங்க நாமத்தையே மறந்துடுவாங்க. தன் நாமம் கெட்டான் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்று அப்போ சாமி தலையாய அன்பு உடையவங்க என்ன செய்வாங்க, தன் நாமத்தையே மறந்து விடுவார்களா அப்படின்னு சொல்லி அப்போ சாமி அருமையாக சொல்லுவாங்க. நமக்கு அந்த அன்பு வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அவரோடு ஒன்றுபட்டோம் என்று சொன்னால் நமக்கும் எல்லாம் நீர்த்து கடைசி அவர் மேலே தலையாய அன்பு நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம புராணத்துக்கு இன்னைக்கு என்ன புராணம் அப்படின்னா பாதகம் தீர்க்கப்படலாம். முதல்ல என்னென்னா பாவம்னா என்ன, பழி என்றால் என்ன, பாதகம் என்றால் என்ன, பாதகம் என்றால் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பாவம் என்பது என்ன அப்படின்னா செய்யக்கூடாததை செய்யணும் வைக்கணும் பாருங்க, அதுக்கு பேர் பாவம்னு இருக்கும். இதை செய்யக்கூடாத செயலை நம்ம செஞ்சோம்னா அதுக்கு பேர் என்ன பேர், பாவம். சரி, செய்யக்கூடியதை செய்யாமல் இருப்பது பழி, அதுக்கு பேர் பழி என்று பேர். நேற்று பார்த்தோம் பழி அஞ்சின படலாம்னு, அது பழி. செய்யக்கூடாத செய்வது பாவம், செய்யக்கூடியது செய்யாமல் இருப்பது பழி. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் மேம்பட்டு பிராய்ச்சம் தேடணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பாதகம். ஒரு தப்புக்கு இது பிராய்ச்சம் தேடினா சரியா போகும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் பாதகம். தப்பு செஞ்சதுக்கு பிராய்ச்சித்தமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பேர், மாபாதகம் என்று பேர். அப்படி இப்படி ஒரு காம கொடூரன் இப்போ வரப்போறான். அவன் செய்த மாபாதகம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த புராணத்தில் நம்ம சொல்லிக்கிறோம். இதில் திருவிளையாடல் சாமி என்ன பண்ணுறாரு, இந்த திருவிளையாடலில் யாருமே செய்யக்கூடாத ஒரு செயலை செய்கின்றவனுக்கு சிவபெருமான் எப்படி பிராயசித்தை கொடுத்து அவனுக்கு எப்படி மோட்சத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் இந்த கதையில் வரும். வாங்க சாமி என்ன சொல்கிறாரு, இந்த திருவிளையாடலை எப்படி நிகழ்த்துறாருன்னு சொல்லி நாம் பார்ப்போம். எத்தனாவது திருவிளையாடல், 26வது திருவிளையாடலுக்கு வந்துட்டோம். நம்ம தாயிடம் இன்பம் வந்த தனையன் குலோத்துங்க பாண்டியன் புவி முழுவதும் தனி அரசு புரிந்து வரும் நாளிலே அவந்தி நகரத்தில் ஒரு பிராமணன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மனைவி என்னும் பெயர் மட்டும் கொண்டு மனைவாட்சி சிறிதுமின்றி திருமகளும் ரதியும் மட்பாவையும் விரும்பத்தக்க ஒப்பற்ற அழகினை பெற்ற ஒருத்தி இருந்தார். ஒரு பிராமணனுக்கு என்ன யார் இருந்தால், ஒரு அழகான மனைவி. எப்படி மனைவி, ரொம்ப அழகு, திருமகளை ஒத்து இருப்பாங்களாம், லட்சுமியை ஒத்து இருக்கக்கூடிய மனைவி அப்படிங்கிறது. அவனுக்கு மகன் ஒரு கொடிய பாவியாக பிறந்தான். யாரு, தாய் தந்தையர் நல்லா இருக்காங்க, ஆனால் மகன் எப்படி பிறந்திருக்கான், ஒரு கொடிய மகன். இது என்ன காரணம் அப்படின்னா முன் செய்த வினையின் காரணமாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சாமி என்ன செய்தாரு, அந்த குடியில் இவங்க முற்பிறவில் என்ன செஞ்சாங்கன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த குடியில் போய் சாமி கிடக்க வச்சுருக்காங்கன்னா அதுக்கு தான் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, பாவம் செய்யாதீரு மனமே நாளை கோபம் கொண்டே யமன் கொண்டோடுவானே, பாவம் செய்யாதீரு மனமே அப்படின்னு நம்ம ஞானம் சொல்லியிருக்கோம். இருக்கும்போது நல்லா என்ன செய்யணும், புண்ணியத்தை நிறைய செய்யணும். சும்மா இருக்கும்போதெல்லாம் புண்ணியம், அதையும் சிவபுண்ணியமாக மாற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். புண்ணியம் என்பது என்னது, எந்த செயலாக இருந்தாலும் சிவபெருமானை முன்னிறுத்தி அந்த காரியத்தை செஞ்சோம்னா அது என்னமா மாறிடும், சிவபுண்ணியங்களாக மாறிடும். சாதாரண புண்ணியம் செய்கிறது இருக்குது, சிவபுண்ணியமாக மாற்றுறது இருக்குது. ஒருத்தர் தர்மம் செஞ்சு கேட்டு வராரு, ஏதோ தர்மம் போட்டீங்க அப்படின்னு எதையுமே சிந்திக்காமல் தர்மம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இறக்கப்பட்டு போடுறீங்க, அதுக்கு பேர் உலக தர்மம். இது சிவாயனம், இது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி சிவாயனம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை நமச்சிவாயன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை சிவார்ப்பணம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிடும், அது சிவபுண்ணியமாக மாறிடும். ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் யாரை நினைக்கிறீங்க, சிவபெருமானை நினைக்கிறதுனால அந்த புண்ணியத்தை யார் கொடுக்குறா, சிவபெருமானே கொடுக்குறாரு, சிவபுண்ணியமாக மாறிவிடும். சிவபுண்ணியம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதில் நல்வினையும் வராது, தீவினையும் வராது. இப்போ நமக்கு அதுதான் வேணும். ஏன் அப்படின்னா நல்வினை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் செய்த தர்மத்துக்கு ஒரு நல்வினை வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு பிறவி எடுத்து என்ன செய்யணும், அதை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சரி, கைத்தொழியா இருக்கும் போயிட்டு வைப்பான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது என்னதான் மாறிடுது, பாவச்செயல் ஆயிடுச்சுன்னா அதுவும் இறைவனை மறந்து நீங்கள் செய்கிறதுனால அதுக்கு என்ன ஆயிரும், அதுக்கு ஒரு பிறவி நம்ம அனுபவிச்சோம். அப்போ இது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும்னா எனக்கு பாவம் வேண்டாம் நன்மை வேண்டாம் அப்படின்னா எல்லா செயலையும் இறைவன் செயல் என்று நாம் நினைக்கணும். அப்போ எந்த செயலும் நம்ம என்ன செய்யணும், எல்லாம் சிவபெருமான் செய்யணும் நினைக்கணும், இல்லைன்னா நமச்சிவாயத்தை சொல்லி செய்யணும், இல்லை சிவாயனமன் சொல்லி அந்த காரியத்தை நம்ம செய்யணும். அது பூராமே சிவபுண்ணியங்களாக மாறிவிடும். அப்படி ஒரு கொடியவன் அந்த தாய் வச்சு அவன் கொலை முதலிய கொடிய பாவங்களை சரக்குகளை ஏற்றிய மரக்கலம் போல் இளமை செழிக்க வளர்ந்து வந்தான். அவனுக்கு பாவத்துறையில் சர்வசாதாரணம். ஏன்னா அவன் என்ன செய்கிறான், மது அருந்துறான், கல்லுன்னு தான்,
எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் அவன்கிட்ட இருக்கு. அவனுக்கு பல கோடி மன்மதர்கள் பல கோடி விற்களை வளைத்து பல கோடி கோடிய மலர்கணைகளை கூட்டி பல கோடி விகாரங்களை கூட்டி இதாரோட யாம் அறியும். அந்த அளவுக்கு அவன் மேலே காமன் என்ன செஞ்சிருக்கான், வந்து புகுந்து விளையாடுறாங்க. யார்? மன்மதன் தெரியும். ஏற்கனவே மன்மதன் தான் இந்த மாதிரி இச்சையெல்லாம் உண்டு பண்ணுறது யாருன்னா மன்மதன். அதுக்குரிய அதிதேவன் யாருன்னா மன்மதன். இப்போ சாமி என்ன செஞ்சார், தட்சிணாமூர்த்தி கோலம் எடுத்து அந்த 4 முனிவர்களுக்கும் சாமி உபதேசம் செய்கிறதுக்கு போயிட்டார். அந்த நேரத்தில் நந்தி பெருமான் என்ன சொல்கிறார், நீ யார் வந்தாலும் உள்ளே விடு, உள்ளே விட்டுறாத, மன்மதன் வந்தால் மட்டும் உள்ளே விடு அப்படின்னு சொல்லி. அப்போ மன்மதன் வந்து என்ன செய்கிறான், இவங்க தேவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, சாமி எம்பாலும் சேர்ந்தால் தான் குழந்தை வரும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறாங்க, இவருடைய தவத்தை கலைப்பதற்காக, சிவபெருமானுடைய தவத்தை கலைப்பதற்காக தட்சிணாமூர்த்தி கோலம் எடுத்து உட்காந்துருக்காரா, உடனே மன்மதனை ஏவி விட்டு அவனை வந்து ஆசையை கூட்டி விடுவோம் அப்படின்னு சிவபெருமான் மேலே என்ன செய்வாங்க, மன்மதனை ஏவி விடுவாங்க. அவன் செய்த அந்த 5 கணைகள் என்ன அப்படின்னா, 1 தாமரை, மா, அசோகு, முல்லை, நீலோத்பலம் என்கிட்ட அந்த 5 மலர்கணைகளை தான் அம்பு மாதிரி எழுதுவாங்க. அதில் தான் நமக்கு காம இச்சைகள் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மன்மதன் செய்கின்ற இந்த 5 அம்புகள் தான் ரொம்ப முக்கியமானது. இதை வந்து அவன் பல கோடி அந்த பையன்கிட்ட பூர்த்தி, அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவனுக்கு பிறந்த மகன், அவன் மேலே பல அம்புகளை விட்டுருப்பான் பொழுது அந்த அளவுக்கு காம கொடூரனா இருக்கான்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. இதை அறியும்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு சொல்லி கோடி கோடி அஞ்சிலை கோட்டியே கோடி கோடி கொடுங்கனை பூட்டியே கோடி கோடி விகாரம் பூட்டியே கோடி கோடி அணங்கரி இதார்களோ என்று பாடலில் சொல்கிறாங்க. அத்தனை அளவுக்கு என்னது, கோடி கோடியான மரக்கடிகள் அவன் மேல் பாயப்பட்டிருக்கின்றதோ என்று சொல்லி, மிக்க இளமை பருவமுடைய உடலை பெற்றவனாகிய அவன் கட்டுக்கடங்காத காமும் வலிய தீவனையும் நிறைய கட்டினை விடுத்து இழுத்தலால் தன்னை பெற்று வளர்த்த தாயினை விரும்பினான். இப்போ என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா, இளமை பருவமுடைய உடலை பெற்றவனாகிய அவன் கட்டுக்கிடக்காத காமம் வலிய தீவினை நிறையாகிய கட்டினை விடுவித்து இழுத்தலால் தன்னை பெற்று வளர்த்த தாயினையும் விரும்பினான். அந்த அளவுக்கு காம கூடனான். அன்னை ஆகிய அந்த அழிதகையாலும் தன் உள்ளத்தில் இனிய உயிர் துணையாகவும் மனத்துக்கு காவலாகவும் விளங்கிய நாணம், மடம், அச்சம், பயிர்ப்பு என்னும் 4வரும் விட்டு நீங்க பெற்றவளாய் அவன் விருப்பத்துக்கு இணைஞ்சான். அப்போ என்ன செஞ்சான், குட்டி இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சான், எல்லாருக்கூடையும் எல்லா விதமான இன்பத்தையும் அனுபவிச்சிட்டான். கடைசி எது இல்லைன்னதும் உடனே தாயவே விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரனா மாறிட்டான். இந்த தாய் என்ன செஞ்சிருக்கா, அவன் மகன் என்ன செஞ்சாலும் தாய் வந்து இணங்கி என்ன செய்வா, அவனுக்கு இணங்கியிருக்கா தாயும். அந்த நேரத்தில் நாணம், மடம், பயிர்ப்பு, அச்சம் எல்லாத்தையும் தவிர்த்து இருந்தாலும் தாய். காமத்தால் வரும் இன்பமோ மிகச்சிறியது, அதனால் வரும் துன்பமோ கரையில்லாத கடல் போல் பெரியது என்ற உண்மையை அப்பாவியின் மூலம் யாவரும் அறிந்து கொள்ளும் வகையில் அவன் கொடிய தீவினையால் வருந்துவனாயினான். காம மயக்கமாகிய ராகு என்னும் பாம்பு அறிவாகிய மதியை வெளியியது. இப்போ என்னாச்சு, காமத்தால் வரக்கூடிய இன்பம் எத்தனை நொடி பொழுது வரக்கூடிய இன்பம், ஆனால் அதனால் வரக்கூடிய துன்பம் எப்படிப்பட்டதான், எல்லையில்லாத. ஒரு நிமிஷம் அற்பப்பட்டு என்ன செய்வாங்க, ஆசையை அனுபவிப்பாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மிகுந்த துன்பப்பட்டு நோய்வாய்ப்பட்டு என்ன செய்வாங்க, இறந்தே போடுவாங்க. எல்லாருமே அப்படி தான். பொதுவாக வந்து எதுக்கு இச்சை, இந்த இச்சையெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, ஆசையினால் பறிவு. ஆசையினால் என்ன வரும், ஆசையை துன்பத்திற்கு ஆசையர்மீன்கள் ஈஸ்வரனோடாயினும் ஆசையர்மீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகுமே. அப்போ ஆசை விட்டால் தான் ஆனந்தம் உண்டாகும். ஆசை படப்பட என்ன வரும், ஆய்வரும் துன்பங்கள் வரும். இந்த காமம் எதனால் வருது அப்படின்னா, அந்த ஆசையினால் வருவது. அது 2வது கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையானால் இந்த காமம் அதிகமாக வரும். அப்போ என்ன செய்யணும், இளமையிலே நல்ல சேரக்கூடியவங்கள்ட்ட சேரணும், சேராதவர்களை தவிர்க்கணும். யாரெல்லாம் தவிர்க்கணும் அவங்களாம் தவிர்க்கணும். அது என்ன பார்த்தீங்களா, செய்ய வேண்டியதை செய்யக்கூடாத செய்வது பாவம், செய்வதை செய்யாமல் இருப்பது பழி, பிராயச்சித்தம் தேடுவது பாதகம், பிராயச்சித்தமே இல்லை அப்படின்னா அதுக்கு பாவம். அப்படி சாமி எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அப்படி இந்த காமத்தில் வரக்கூடிய சிற்றின்பத்துக்கு வந்து எல்லையில்லாத துன்பத்தை நாம் வந்து என்ன செய்யக்கூடாது, அடைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த புராணமே வருது. மாவாதமும் திட்டப்படணும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அவனுக்கு கொடிய தீவினையினால் வருத்துவனாங்க. அவனுக்கு கொஞ்சம் தீவினை வந்து அவனுக்கு சேர வந்துச்சு.
ரெண்டாவது என்ன பண்ணிட்டான், இதை வந்து அவங்க அப்பா வந்து கண்டிக்கிறாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிரு இந்த விஷயம். தாயிடம் வந்து உறவு வச்சுக்கிறாங்கிறதும் உடனே அந்த கீழ்மகன் தாயை கூடி உழவும் செயலினை அவன் தந்தை குறிப்பால் அறிந்து பிறர் செய்விடா வண்ணம் அதனை உள்ளத்தின் கண் அடக்கி ஒழுகினாங்க. வெளியே தெரியாமல் தாயிட்ட இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லி அவர் தந்தையார் என்ன செய்கிறாரு, ரொம்ப வருத்தப்பட்டு அடங்கி இருக்கிறாரு. உடனே கண்டிக்கிறாரு. மற்றொரு நாளில் வெளிப்பட கண்டும் யாதொன்றும் கூறாயினான். அப்பொழுது அவன் மகன் கோபம் கொண்டு எனது தந்தையை கொள்வேன் என்று எதிர்ந்து எழுந்தான். அதனை கண்டு பெற்றவள், நீ தாயிடம் காம இன்பத்தினை நுகர்ந்தாய், இன்னும் தந்தையை கொன்றனையாயும் என் பெயரை அடைவாய் என்று பொய் தடுத்தாய். ஏண்டா நீ இது பண்ணிட்டு என் தந்தையை என்ன செய்ய போற, கொல்லவா போற அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க தாய். உடனே அதற்கு கொடியவன், காமுகளுக்கு தாயானும் தந்தையானாலும் என்ன பயன், இனி அருளை பெறின் என்ன பயன், அறத்தை பெறின் என்ன பயன் என்றன. காமமாகிய கல்லை உண்டு அறிவிழந்த அப்பாவி ஒரு மண்வெட்டியை எடுத்து தன் தந்தையை ஐம்புறவருள் ஒருவன் என்றும் அறியாதவனாய் அவனை துண்டுபட வெட்டி கொண்டான். உடனே தந்தையை என்ன செஞ்சுட்டான், மண்வெட்டியை வச்சே வெட்டி கொண்டிருக்கான். அப்போ எந்த அளவுக்கு பாவையும் பார்த்துருவோம். இதெல்லாம் என்ன காரணம், ஒரு சிறிய ஆசையினால் வந்த விளைவு என்ன ஆயிடுச்சு, தகப்பனையே வெட்டி கொள்ள வைக்கும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கடைசி கொலையில் போய் முடியும் சொன்னேன் பார்த்தீங்களா. காமம் எதில் கொண்டு போய் முடியும், காமம் லோகம் மதம் ஆச்சரியம் களவு கடைசினா இதில் போய் முடியும், கொலையில் போய் முடியும். கடைசி தந்தையை கொண்டுட்டான் பாருங்க. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கொலைப்பொழிக்கு இப்போ ஆளாயிட்டான். கொலைப்பொழிச்சது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிது. தந்தையை கொள்ளலாமா, எவ்வளோ பெரிய பாவம், தந்தையை கொண்டா. அப்போ அந்த பாவத்துக்கு அவன் ஆளானான். பிறகு அப்பாதகன் இரவின்கண் தன்னால் கொல்லப்பட்ட தந்தையை தகனம் செய்துவிட்டு சுமக்க தகுந்த பொருளோடும் தன் தாயோடும் கற்கள் நிறைந்த காட்டின் வழியை நெடுந்தூரம் சென்றான். உடனே அந்த தாயை கூப்பிட்டுக்கிட்டு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யலாம், காட்டு வழியா அப்படி நடந்து போகிறான். வேற ஊருக்கு போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையவரை கொண்டுட்டானா உடனே தகனம் செஞ்சுட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து என்ன செஞ்சுட்டான், காட்டு வழியாக தப்பிச்சு போவான். அப்பொழுது இடி போன்ற சொல்லையும் கூறிய கனையை கூட்டிய வில்லையும் கொண்ட ஆறலைக்கும் வேடர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு செல்லாதே மீட் என்று நிறுத்தி அவன் கையில் இருந்த பொருளையும் தான் பறித்து கொண்டு அப்பார்ப்பனையும் கை கொண்டு போயினான். அவன் அன்னையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ தாயையும் இழந்துட்டான். அவன் தந்தையை கொண்டுட்டான். இந்த தாய் என்ன செஞ்சாங்க, அவங்க பொருளையும் அம்மாவையும் கூட்டு போயிட்டாங்க. இப்போ இவன் வந்து தனியாக இருக்கான். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இவன் செஞ்ச பாவம் அவனை பூரா சுற்றி தந்தையை இழக்க வச்சிருச்சு, தாயை வச்சிருச்சு, கொண்டு வந்த செல்வம் போயிடுச்சு. இது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் மேலே வந்து இச்சைப்பட்டோம் என்று சொன்னால் நம்மக்கிட்ட என்ன ஆயிரும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செஞ்சிருவோம், இழக்க ஆரம்பிச்சிடுவோம். சிறிது வைக்கின்ற ஆசையினால் என்ன ஆயிரும், நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்மகிட்ட இருந்து போகிறது நமக்கே தெரியும். ஒன்றுனா நம்மகிட்ட இருந்து குறையும். என்ன காரணம், நாம் வைக்கின்ற உலகத்தின் மேல் வைக்கின்ற இச்சை அந்த ஆசை தான் நமக்கு எல்லாமே காரணம். உடனே தூரதேசத்தில் சென்று இடையூறின்றி வாழலாம் என்று அவன் கருதிய எண்ணம் ஒன்று, அவனுக்கு நிகழ்ந்த செய்தி மற்றொன்று, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்தது என்னும் பழமொழி இந்த மாவாதத்தை படைத்தது. வெட்டுண்டு இறந்த தந்தையானவன் தாயை வேடர் கையிலே சிக்கிவிட்டு தன் தனையனுக்கு துணையாவார் இனி யாவர் என்று வருந்தி துணை இழந்த இப்பொழுது யானே துணையாவன் என்று தொடர்பனைப் போல மாபாதக வடிவாய் வந்து அவனை பற்றினான். அவ்வாறு பற்றி கொலைப்பாவம் ஐயோ என்று அழும் சிவதா என்று முறையிடும். உடனே என்ன செஞ்சா, அந்த பழிபாவத்துக்கு ஆளானதுனால தனியானதுனால என்ன ஆயினா, என்ன செய்வேன் ஐயோகோ என்று அலறான். அலர்னதும் வெட்டுண்டு இறந்த தனியாக தாய் வேடர் கையில் என்ன செய்யட்டான், அம்மாவை கொடுத்துட்டான், பொருளை கொடுத்துட்டான். இப்போ என்ன செய்யறான், தனியாக இருந்து அழுகிறான். எவ்வளோ சிவதா. இப்போ தான் அவன் என்ன சொல்கிறான், பாவம் பாவம் ஐயகோ என்று புலம்பும் கையை அசைத்து நிலத்தில் மோதும் உடம்பின் நிழல் போல் விடாது பின்பற்றும் புண்ணிய தீர்த்தத்திலும் புண்ணிய தலத்திலும் பெரியோர் அருகிலும் செல்ல ஒட்டாது. எதனாலன்னா, இப்போ மாபாதகம் செஞ்சிருக்கிறதுனால இந்த மாபாதகம் என்ன செய்யுமா, கொலைப்பாவம் ஐயோ என்று அலறும். முதல்ல அலறும் மாதிரி செய்வான். இந்த மாபாதகம் என்ன செய்யுமா, ஐயோ நான் தெரியாமல் செஞ்சேனே அப்படின்னு அலறுவான். ரெண்டாவது அழும் சிவதா என்று முறையிடும். பாவம் கொலைப்பழி தன்மையதோ பாவம் பாவம் ஐயகோ என்று புலம்பும். கையை அசைத்து நிலத்தில் மோதும். கையை அசைத்து நிலத்தில் விழுந்து அடிச்சு அழுவாங்க. அந்த மாதிரி அழுகுறாங்க. உடம்பின் நிழல் போல் விடாது பின்பற்றும் புண்ணிய தீர்த்தத்திலும் புண்ணிய தலத்திலும் பெரியோர் அருகிலும் செல்ல விட்டாது. இந்த பாவம் செஞ்சால் புண்ணிய தலத்துக்கு போகக்கூடாது.
புண்ணியர்களோடு சேர விடாது, புண்ணிய தீர்த்தத்தில் போய் குளிக்க விடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நினைச்சிட்டு தான் பாவம் செஞ்சதுனால இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ நம்ம கோயிலுக்கு வர முடியாது, நம்ம தடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம், ஏதாவது கெட்டது பண்ணியிருப்போம். அதனால தான் கோயிலுக்கு நம்ம வரவே விடாது. கோயில் வந்து ஆளுக்கு வந்து தரிசனம் பண்ண விடாது. கோயிலுக்கு இந்த பக்கம் ஏரியா பக்கமே உள்ளே வராமல் எத்தனை பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்கள். இந்த கோயிலுக்கே வராதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சலாம் அடிச்சுட்டு சாமி அப்படின்ட்டு சலாம் அடிச்சுட்டு போகிற ஆளுகளும் உண்டு. யாராவது உள்ளே வர முடியுதா பார்த்தீங்களா? வெளியிலேருந்து அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா அவன் செஞ்ச வினை அந்தளவுக்கு. உள்ளே வந்து நம்ம வழிபாடு செய்யறாங்கன்னா நாம் செய்த புண்ணியம் அந்தளவுக்கு. எல்லாத்துக்கும் மேலே சிவபெருமான் சொன்ன விதியை கடைபிடிக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப சிறப்பு. சாமி சொன்ன விஷயத்தை சிவபெருமான் ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்காரோ அதை வழி கடைபிடித்து ஒழுகுறாங்க பாருங்க, அவங்க தான் சாமிக்கு ரொம்ப அருகாமையில் போடுவாங்க. அவர் சொன்னதெல்லாம் செய்யாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பாவத்துக்கு ஆளாங்க. ஏற்கனவே சொன்னேன், செய்யக்கூடாதுன்னு செஞ்சால் எல்லாம் செய்யக்கூடாது, கெட்டவர்களோடு சேரக்கூடாது, போய் சேர்ந்தால் பாவம். தீய வழங்குகளுக்கு அடிமையாகக்கூடாது, போய் அடிமையானா பாவம். கறி முட்டை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி அதை போய் சாப்பிட்டா பாவம். அப்போ எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு செய்யறப்போ அது கூட பாவம். அனுஷ்டானம் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது செய்யாமல் இருந்தால் பழி. இது அவங்களுக்கு தெரியும். அனுஷ்டானம் பண்ணணுப்பா, காலையில் செய்யாம விட்டா பழி. சிவபூஜை பண்ணணுப்பா, செய்யாம விட்டா பழி. குருநாதர் சொல்லபடி கேட்கணும்ப்பா அப்படின்னு கேட்காம விட்டா பழி. இந்த தப்புக்கு இந்த உடனே என்ன செய்வாங்க, இது ஜாதகத்தை எடுத்து போய் இதுக்கு ஏதாவது பிராயசித்தை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் நீட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த பிராயசத்தை இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா, விளக்கு போட்டிங்கன்னா, நீ இந்த இதுக்கு இந்த சாமிக்கு போய் என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிராயசத்தை சரியாகவும் சொல்லுவாங்க. இது வந்து எனக்கு இது பாதகம், எதுவுமே பிராயசித்தமே இல்லைங்கிறது தான் ஆபாதகம். இப்போ இவன் செஞ்சதுக்கு ஏதாவது தண்டனைக்கு ஏதாவது குறைக்க முடியுமா? தாயோட சேர்ந்து உறவு வச்சது அதுக்கு வந்து மன்னிப்பே கிடையாது, பிராயசித்தமே கிடையாது. தந்தையை வெட்டி கொண்டிருக்கான், அதுக்கும் பிராயசித்தமே கிடையாது. அதனால தான் இந்த வர்றதுக்கு என்ன பேர், மாபாதகம் என்று கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்கான், அவனை போய் இந்த புண்ணியத்தில் புண்ணிய தளத்திலலாம் போய் செல்ல ஒட்டாமல் இருக்குமா இவன் செய்த அந்த பாவம். சிவ சரிதமும் சிவநாமமும் காதுகளில் புக ஒட்டாது. அந்த பாவம் செஞ்சால் சாமியோட புகழை கேட்கவே முடியாது, அந்த பாவம் செஞ்சிருந்தான். ரெண்டாவது சிவநாமத்தையும் காதுகளில் கேட்க முடியாது. சாமியுடைய நாமத்தெல்லாம் இந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான அந்த எவ்வளோ இது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், முடிவு சொல்கிறேன். சிவபெருமான சரிதத்தையும் சிவசரிதம் என்னது, இந்த புராணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் சிவசரிதம் என்று பேர். சாமியுடைய புராணங்களை எடுத்து பேசணும், அடியை பேச முடியாமல் உங்களுக்கு கேட்க முடியாமல் சிவபெருமான் என்ன செஞ்சிருக்காரு, பிரித்து வச்சிருக்காரு. நீங்களும் 4 பேருக்கு இதை கேட்டு போய் என்ன செய்யணும், சாமியை பற்றி எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி இன்னைக்கு இந்த கதை சொன்னாங்க, இன்னைக்கு இந்த தப்புக்கு இந்த மாதிரி தண்டனை, இதுக்கு வந்து பிராயசித்தமே கிடையாது. ஆனாலும் சிவபெருமான் என்ன பண்ணார், இந்த தப்புக்கு என்ன செஞ்சார், மன்னிப்பு கொடுத்து அவனையும் மோட்சத்துக்கு அனுப்புனாரு. அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன செய்யணும், எடுத்து பிறகு எடுத்து சொல்லணும். சொன்னால் அவங்களும் என்ன செய்வாங்க, ஒரு காலத்தில் மாறி நம்ம வழிபாட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒருத்தர் கேட்கும்போது சொல்லாமல் விட்டுறக்கூடாது, சொல்லாமல் விட்டா ஆமாம். சரி, ஒரு கால் புகினும் மனத்தில் புக விடாது. சாமி நினைச்சா கூட என்ன செய்ய முடியாதா, நினைக்க முடியாது. இந்த மாபாதகம் செஞ்சா அவற்றை நாவினால் கூற விடாது, கண் உறங்க விடாது, முன்னும் பின்னும் சூழ்ந்து கொய்ச்சகத்தை பிடித்து நின்ற இழுக்கா நிற்கும். இப்படியே மாபாதகத்தினால் அலைந்து இனி என் செய்வேன் என்று கருதி பெருந்துன்புற்று 12 நாள் தனியே உலகெங்கும் தெரிந்து வருந்திய. உடனே இந்த பாவதி இப்படி இருக்கே, ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு வருந்தி அழுதானா அந்த மாபாதம். என்னைக்கு ஒருத்தர் தவறை வந்து திருந்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, மறுபடியும் அந்த தவறு செய்யாமல் இருந்தால் சாமி மன்னிச்சுடுவார். நான் இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அந்த தப்பு செஞ்சால் என்னவும் கண்டிப்பாக தண்டனை உண்டு. யாரை சொல்கிறா, சுந்தரமிச்சம் சொல்கிறாரு, ஒன்று மெய்ப்பொருள் தருவானை, போகும் திரும்பும் புணர்ப்பானை, பின்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானை, பிழையெல்லாம் தவிர பணிப்பானை. பிழை செஞ்ச தப்பை மன்னிச்சுடுவார், ஆனால் அடுத்து என்ன செய்யக்கூடாது, அந்த தவறை செய்யணும். பிழையெல்லாம் தவிர பணிப்பானை, இந்த தன்மையில் நின்று அறிவொன்னா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பலனத்தை ஆறுரானை மறக்கணுமானே என்பார் சுந்தரமிச்சம்.
அப்படி அந்த மாபாதகன் என்ன செஞ்சால் உடனே உலகின் கண்டோர் அனைவரும் வருந்துமாறு திரியான் என்ற மாபாதகன் தனது வழி முழுதும் குறைந்தவனாய் சிவபெருமானுடைய திருவருட்செயலால் அக்கொலைபாவம் குறுகி நீங்க நாள் அணுக மதுரைப்பதியை அணைகிறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து எங்கே போயிட்டான்? மதுரைக்கு பக்கத்தில் போயிட்டான். இவ்வளோ தப்பு நின்று என்ன செஞ்சான்? எல்லா விதமான வேதனைகள் எல்லாமே இருக்குது. எல்லா கொலைபாவத்துக்கு அஞ்சு என்ன செஞ்சான்? கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய் ஓரளவு மதுரையை போய் நெருங்கிட்டான். அப்போது அங்கே இருக்கிற அம்மையார் தத்தலாகிய குலைகளை இரு செவிகளிலும் புலிப்பல்லாகிய தாலி கோத்த மங்கள நாணை கழுத்திலும் தரித்த ஒரு வேடுவச்சியாகவும் யார்? மீனாட்சி அம்மா என்ன பண்ணுறாங்க? மதுரையில் வேடுவச்சினா சாமி வேடம் நடத்தா சாமி வந்து வேடுவச்சி. இப்போ வேடனாகவும் வேடுவச்சியாகவும் வர்றாங்க. அம்பல் எப்படி வெடிச்சிருக்காங்கன்னா கொலை அடைஞ்சிருக்காங்க. இரு செவிகளிலும் புலி பல்லு பார்த்தீங்களா, அதை வந்து திருமாங்கலியமாக அடைஞ்சிருக்காங்களா மீனாட்சி. சோமசுந்தர கடவுள் வேங்கை மலரை சிரசிலும். வேங்கை மலர் என்னது? வேப்பு மலர். வேங்கை மரம் இல்லை, அதில் இருக்கக்கூடிய பூ வந்து சாமி சிரசில் சுற்றியிருக்காங்க. கலைவானின் இரு கொம்பை போல் வளைந்து காது வரையில் சென்ற மீசையினை முகத்திலும். சாமி மீசையெல்லாம் அணிஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல வேடர்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும்? மீசை அணிஞ்சிருக்கணும். இல்லைன்னா யாரும் வேடமே சொல்ல மாட்டாங்க. அதனால சாமி நினைத்த நேரம் நினைத்த உருவத்தை யார் எடுப்பான்? சிவபெருமான் ஒருவரால் தான் எடுக்க முடியும், வேறு யாராலையும் எடுக்கவே முடியாது. கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கடுக்கின்றில்லை. கணக்கில்லாத திருக்கோலம். அது மாதிரி எந்த நேரத்தில் நினைச்ச நேரத்தில் இப்போ சாமி சங்கல்பத்தில் எல்லாமே செய்வார். ஏற்கனவே அந்த ஏழுகடல் அடைத்த படத்தில் என்ன செஞ்சோம்? உடனே சாமி என்ன செஞ்சார்? அந்த மலை தூச பாண்டியனை நினைச்சாரு. உடனே அடுத்த நிமிஷம் எங்கே வந்து நின்னாரு? காய்ச்சல் மாலைக்கு முன்னாடி வந்து நின்னாரு. ஏன்னா சாமி நினைச்ச நேரத்தில் உடனே அந்த காரியத்தை செஞ்சுருவார். ஏன்னா அதனால தான் அவர் கடவுள். இப்போ அதே மாதிரி தான் என்ன பண்ணார்? நினைத்த மாத்திரத்தில் நினைத்த வடிவம் இப்போ வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும். எப்போ சிவபெருமான் வேடம் போட்டாரோ உடனே அந்த அம்மையார் அந்த வேடுவச்சியாகவும் மாறி வந்துடுவாங்க. என்ன வேடம் போட்டாங்களோ அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உண்மையில நல்ல பெண் யாரு? நம்ம உண்மையுமே நல்ல பெண். அதான் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை. அதனால பெண்ணின் நல்லாள்னாரு ஞானத்தை வந்து போடுவாங்க. ஏன்னா இந்த ஐயா என்ன செஞ்சாலும் அதுக்கு இணங்கி எதுக்கும் சரிங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நல்ல பொண்ணு யாரு? நம்ம மீனாட்சி அம்மா தான். அப்படின்னு அப்படின்னு இல்லை, ஞானத்தை வந்து போடுவானே சொல்றாரு. பெண்ணின் நல்ல ஆளோடும் பெருந்தவ குழந்தைங்க கூட யார் சொல்றாங்க? சேக்கில சாமி கூட சொல்றாரு. இந்த பெண்ணு ரொம்ப நல்லவமா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. யார் பெண்கள்? நம்ம உயிர்களெல்லாம் பெண்ணு. இப்போ அடியன் ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? அடியன் வந்து இந்த பிறவியில் நான் ஆணா இருக்கேன், ஆனால் அடுத்த பிறவியில் பெண்ணாகவும் பிறக்கலாம். இது அவங்க முற்பிறவியில் நான் பெண்ணாகவும் இருந்திருக்கலாம். உயிர்களுக்கு வந்து ஆண் பெண் பால் தன்மை கிடையாது. நல்லா கவனமாக கருதுங்க. உயிர்களுக்கு ஆண் பெண் பால் தன்மை கிடையாது. எல்லா உயிர்களுமே பெண்ணு தான். சிவபெருமான் ஒருத்தர் தான் ஆண்மகன், மற்ற எல்லா உயிர்களும் பெண்ணு. அப்போ நாம பெண்ணாயிட்டோம். இப்போ நமசிவாய் மந்திரம் இருக்கு பார்த்தீங்களா? நமசிவாய் மந்திரம் இருக்குல்ல, அந்த நான் வந்து என்னது? நான் என்பது மறைப்பாட்டு என்பது துரோதன சக்தி, அதுவும் பெண்ணு. மாய் என்கின்ற ஆணவ உணவும் பெண்ணு. சி என்பது மட்டும்தான் சிவம் ஒன்று தான் ஆணு. வா என்கின்ற அருள் சக்தி உமையம்மையாகிய பெண். யா என்கிற உயிர்களும் பெண். அப்போ எல்லா பெண்ணும் இருக்காங்க. சிவருமன் ஒருத்தர் தான் ஆண்மகனாக இருக்காரு. இந்த இத்தனை பெண்கள் இருந்தாலும் இந்த பெண், இந்த எல்லா பெண்ணை விட சிறந்த பெண் யாருன்னா நம்ம உமையம்மை. வா என்கின்ற அருள் சக்தி தான் பெண்ணில் நல்லாள் அப்படின்னு சொல்லி சேக்கிலார் சாமி சொல்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. என்னிலாகும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசரே என்று உரைத்தருட அன்னலார் தம்மை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணில் நல்லவளோடும் பெருந்தவ கொடுந்துன்னா சொன்னார். பெண்ணில் நல்லாள் யாரு? அந்த உமையம்மை தான். அதுதான் நம்ம மீனாட்சி. அப்போ இப்போ சாமி என்ன வேடம் இருக்காரோ உடனே என்ன செஞ்சாங்க? அம்மையார் வேடு வச்சியாக குலையெல்லாம் அணிஞ்சு வந்துட்டாங்க. கொம்பு போல் வளைந்து காது வரையில் சென்ற மீசையை முகத்திலும். உடனே வேடவர் எப்படி மீசை வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி கட்டா மீசையை வச்சுக்கிட்டு சாமி வராது. பெரிய வில்லை நீண்ட கையில் கொண்டு வேடுவனாகவும் திருவுரு கொண்டு மேகங்கள் தவழும் திரு கோபுர வாயிலின் பக்கத்தில் வந்திருந்தனர். அங்கு பனங்கருக்கு போன்ற வாயிலையுடைய நாய்கள் சிறிதும் அவர்களை விட்டு நீங்காது காவல் புரியவும் அம்பு வில்லும் ஒரு புறத்தில் கிடந்து விளங்கவும் இறைவனாகிய வேடவன் இரவியாகி வேடுவச்சியோடும் சூதாடி கொண்டிருந்தார். ரெண்டு பேரும் தாயை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி நல்ல பொருத்தம் இல்லை? இப்போ
இப்போ நம்ம லாக்டவுன்ல எல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க, தாயக்கட்டை தான் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலையை சாமியும் அம்மாவும் சூதாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த விஷயம் நடந்துருக்கு. ஏற்கனவே நயன்மார் சூதாடியும் வென்றாரு. யாரு? முருக்க நயனார். அதில் வர்றது ஜெயிச்சு வரான். கண்டிப்பாக ஒரு ஆட்டம் போட்டாங்கன்னா அதில் ஜெயிச்சு உடனே அது பணத்தை கல்லாட்டை விளாண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் எப்பயுமே கத்தி வச்சுருப்பான், சொருகிடுவான். அவன் சொருகி அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு அடியாராக இருப்பார். என்னென்னா அடியார் மேலே பக்தி, அடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுக்கு விளையாட்டில் ஜெயிக்கணும். கையில் எந்த இடமும் கத்தி மோசமாக விளாண்டாங்க, மாற்றி விளாண்டாங்கன்னா கையில் எடுத்து ஒரு குத்து, உடனே என்ன செய்வார், பெற்ற பணத்தை கொண்டு அடியார்களுக்கெல்லாம் என்ன செய்வாரான். அந்த அளவுக்கு அதனால் எந்த பாவம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு தானே செய்யணும், இருக்கட்டும், எனக்கு தேவை அடியார்கள் நல்லா சாப்பிடணும், அன்னம் படிக்கணும். அதுதான் அவருடைய கொள்கை. அடியார்கள் ஒரு கொள்கையோடு இருப்பாங்க. கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையால் நெடுங்கலம் வேயவனே. அடியார்கள் என்ன செய்யணும், கொள்கையை வச்சுக்கணும். இன்னைக்கு தினசரி ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற ஒரு கொள்கை வச்சுக்கணும். இன்னைக்கு தினசரி ஒரு காக்காய்க்காவது ஒரு உயிர்க்காவது அன்னம் கொடுக்கணுங்கிற ஒரு இது வச்சுக்கணும். ஒரு கை எதுக்குனாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு இனிய இன்னுரை தானே. ஒரு நல்ல வார்த்தையாவது என்ன செய்யணும் சொல்லணும். இந்த இதெல்லாம் கடைபிடிக்கணும் அடியார் கொள்கை. அது மாதிரி கொண்ட கொள்கையில் கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அதுதான் அடியார் கொள்கை. அது மாதிரி எந்த செயலும் தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டுன்னு பேர். ஒரு நாள் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் தொண்டு கிடையாது. நல்லா கவனமாக கற்றுக்கணும். தொண்டு என்பது என்னது, தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு. ஒரு நாள் விடாமல் அந்த பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நாள் விட வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் விருந்தாள் வந்துட்டாங்க, அன்றைக்கி நம்ம போக முடியாத சூழ்நிலை வருது. அப்போ என்ன செய்யணும்னா, நீங்கள் மனதுக்குள்ளே அந்த காரியத்தை நினைக்கணும். உடனே அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷம் உட்காந்துருந்தாங்க, நேரம் அங்கே போவோம், பூக்கட்டுவோம், வழிபாடு செய்வோம், பூக்கட்டுற மாதிரி பாவனை பண்ணணும், கொடுக்குற மாதிரி பாவனை பண்ணணும், அது பூஜை நடக்கிற மாதிரி பாவனை பண்ணணும், எல்லாமே பாவனையிலே நம்ம செய்யணும். அப்படி செஞ்சிட்டோம்னா அந்த பலன் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த தொண்டை நீங்கள் விட்டதா கிடையாது. ஏன்னா மனது என்கின்ற கருவியை கொண்டு நீங்கள் செஞ்சதுனால அந்த பயன் உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அப்போ தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் என்னன்னு சொல்லுனேன், தொண்டு என்று பெயர். அப்போ எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா கொடுத்தோம், மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தோம் கொடுக்கூடாது. கொடுத்தா தொடர்ந்து எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். அவ்வளோதான். புரியுது அவங்களுக்கு? எது செஞ்சாலும் தொடர்ந்து. மலர்பணி செய்கிறீங்களா, தொடர்ந்து செய்யணும். திருவிளக்கு போடுறீங்களா, தொடர்ந்து செய்யணும். எந்த தொண்டு செஞ்சாலும் தொடர்ந்து விடாமல் அந்த தொண்டை கடைசி வரைக்கும். அதான் மறையுடையாய் தோளுடையாய் வார் சடைமையில் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினால் குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார். அடியாருக்கு எப்படி சொன்னார், நிறையுடையார்னார். கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையால் நெடுங்கலம் வேயவனே அப்படின்னு ஞான சம்பந்தம் சொன்னார். அப்படி இப்போ அடியார்கள் அப்படி இருக்கணும், கொள்கையோடு இருந்தால் என்ன செய்வார் சாமி, தன்னை நினைக்கும்படி சாமி செய்வார். அவ்வினைக்கு வினையாக என்று சொல்லும் அகுதறிவில் உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்தி எம்பிரான் கடலடி போற்று நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீல கண்டார். நீ அப்படி கைனால் ஏதாவது தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வினையும் வராமல் செய்வாராம் சிவபெருமான். செய்வினைன்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே செய்த வினை, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க வினை, இனிமே செய்யக்கூடிய வினை, இதெல்லாம் சாமி என்ன செய்ய மாட்டாராம், உங்ககிட்ட வருமாறு செய்ய மாட்டாராம். அதை செய்வினை வந்து எம்மை தீண்டப்பெறா திருநீல கண்டார். அதெல்லாம் நம்மக்கிட்ட வராத அளவுக்கு சாமி என்ன செஞ்சுக்கிறாரோ செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த பணியை நாம் செய்யணும். அதான் கொள்கையுடைய நிறையுடைய, கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய நெடுங்கலம் வேயவனே. சரி, அப்படி சாமி அவங்களும் சூதாடி கொண்டிருந்தாராம். எங்கே பதவி படம் வேலமுண்ட விழாக்கணி போல சிறிதும் உள்ளீடு இல்லாதவனாய் துன்பமுடன் அருகே வருகின்ற மாபாதகனது வருகையை சோமசுந்தர கடவுள் கண்டு அவன் வர்றதை உடனே சாமி பார்க்குறாரு. வர்றதை பார்த்துட்டு இவர் வேடவனாகவும் வெடுவிச்சியாகவும் அங்கே இருக்காங்க. சோமசுந்தர கடவுள் இறைவி நோக்கி ஒருவரும் மனத்தால் நினைக்கரிய கொடிய பாதகன் வருவதை காண்பாயாக. உடனே அம்பாடு சொன்னார், அந்த பார்த்தியா கொடிய பாதகன் வர்றான் பார்த்தியா அப்படின்னாராம். உடனே யாவருக்கும் காமநோயை உண்டாக்கும் மாறனாலே அலைப்புண்டு உயிர் சேர்ந்தவர்களின் உள்ளங்கள் சொல்லுதற்குரிய இடத்தினை அறிந்து ஒன்று சேரா குணமும் குளமும் ஒழுக்கமும் குறைதலையும் கொடையும் பழிபாவங்களும் உண்டாதலையும் பார்க்க மாட்டா. தம் உயிர்க்கும் அவ்விடத்தை அழிவு வருதலையும் எண்ண மாட்டா. கல்லுண்டலும் காமமும் அறிவிக்க. உடனே சாமி சொல்கிறாரு,
இந்த மாதிரி பாதங்கள்லாம் என்னென்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. யாவருக்கும் காம நோயை உண்டாக்கும். அந்த பாதகம் வந்து என்ன செய்வாங்க, பாதகம் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து காம நோயை உண்டாக்கும். மாறநாளை அழைப்புண்டு உயிர் சேர்ந்தவர்களின் உள்ளங்கள் சொல்லுதற்கரிய இடத்தினை அறிந்து ஒன்று சேராது குணமும் குலமும் ஒழுக்கமும் குறைதலையும் கொலையும் பழிபாவங்கள் உண்டாகுதலையும் பார்க்க மாட்டாது. இது கொலை, இது பழி அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. தன் உயிருக்கு அவ்விடத்தை அழிவு வருதலையும் எண்ண மாட்டாங்க. இதனால் என்ன கடைசி நம்ம முடிவு அழிவு அப்படிங்கிறதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படி அவங்க தவறு செய்வாங்க. காமமானது நினைக்கிலும் காணிலும் கேட்கிலும் விஷம் தலைக்கேறியது போல் அப்பொழுதே அறிவை கெடுத்து விடும். காமம் என்ன செய்யும், அறிவை கெடுத்துடும். அதை நினைச்சாலும் சரி, அதை கண்டாலும் சரி, அதை கேட்டாலும் விஷம் தலைக்கேறியது போல் என்ன செய்யணும், நம்ம அறிவை வந்து இழக்க செஞ்சிடணும். அதனால தான் மாணிக்கவாசகர் என்ன சொன்னார், சாமி எனக்கு ஒரு வேலையை மட்டும் பண்ணிடு. என்ன வேலைன்னாரு, இந்த காமத்திலேருந்து நீ கொஞ்சம் நீக்கிடு, நான் உன் பக்கத்தில் வந்துடுவேன் அப்படின்னாரு. தனியனின் பெரும் பிறகு ஒவ்வொருத்தெவ்வ தடந்திரையில் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி கனிநேர் துவர்வாயால் என்னும் காலால் கலக்குண்டு காம சுறாவின் பயப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று எண்ணி இருக்கும்போது என் பெருமான் என்ன செய்யாது தெரியுமா, ஐந்தெழுத்தின் புனைவிடிப்பிருக்கின்றேன் முனைவனே முதல் அந்த மல்லல் கரைகாட்டி ஆட்கொண்டாய் முறுக்கனேற்கே அப்படின்பாரு மாணிக்கவாசகர். சாமி எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு ஒரு அஞ்சலத்தை கொடுத்தேன். குருநாதர் உபதேசம் பண்ணி என்ன செஞ்சார், அஞ்சலத்தை கொடுத்ததுனால நான் என்ன செஞ்சேன், இந்த காமசுறாவில் பயப்படாமல் நினைச்சிட்டேன், கொஞ்சம் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. நம்ம அஞ்சலத்தை சொல்லாமல் நமக்கு எந்த இதுக்கும் நம்ம மயக்கமே நமக்கு வராது. காமமாவது இதாவது அஞ்சலத்துக்கு முன்னாடி எது நிற்கும் சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு முன்னாடி எதுவுமே நம்ம ஒன்றும் செய்யும். அதுக்கு அடிமைட்டோம்னா ரொம்ப சிரமம். காமத்துக்கு அடிமைட்டோம்னா அதனால தான் பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிறேன் பல்மலர் பறித்து ஏற்றேன் புறவுவார் குழலால் திறத்தேன் என்று குடிகெடுக்கின்றேன். புறவுவார் குழலால் குடிதிறத்து என்ன சொன்னார், புறவுவார் குழலால் திறத்தை குடிகெடுக்கின்றேனே அப்படின்னாரு. பெண்கள் போல் மனிதன் என்ன செய்யும், குடி இழந்துருவோம். இது அவங்களுக்கு எல்லா பாட்டும் நிறையா பாடலும் சொல்லியிருப்பார் மாணிக்கவாசகர். பஞ்சாய அடிமடவான் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர்கூற நடுங்குவே நின் அருளால் உஞ்சே நீ பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு அம்பலத்து அமுதே. பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடர்பட்டு பெண்கள் வந்து வசியம் செய்வாங்க. அண்ணல் வந்து எப்படியாவது இருக்கணும்னு நினைப்பாங்க. எதுக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாது, வசியக்கூடாது. அப்படிலாம் போக விடாமல் பெருமான் என்ன செய்யார், என்னை அஞ்சேல்னு சொன்னார். சிவன் என்ன பண்ணார், அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே. அப்படிப்பட்ட பெருமான் யாருன்னா அம்பலத்தில் ஆடுகின்ற பெருமான் என்று அம்பலத்து அமுதே. உண்ட பொழுதில் மட்டுமே அறிவை கொடுக்கும். நல்லா கவனிக்காங்க, கல்லோ அவ்வாறு கெடுக்காது. இது என்ன காமம் வந்து அப்பொழுதே அறிவை கெடுத்து விடும். கல்லோ அவ்வாறு கெடுக்காது. உண்ட பொழுதில் மட்டுமே அறிவை கெடுக்கும். இந்த காமம் எப்பயும் நினைச்சாலும் கண்டாலும் எந்த நேரத்துலையும் என்ன செய்யுமோ அறிவை கெடுத்துருமா. கல் வந்து அந்த குடிச்ச நேரத்தில் மட்டும்தான் மயக்கம் வருது, அதுக்கப்புறம் தெரிஞ்சுடுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, எந்த நேரத்துலையும் நம்மளே அழிச்சிடும். அஞ்சும் காமமே கல்லுண்டலும் காரணம் ஆதலால் காமமே நரக பூமியை காணி ஆட்சியாக கொடுக்க வல்லதாகும் என்று கூறினார். உடனே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்பாள்கிட்ட சாமி என்ன செய்கிறாரு, இதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லிக்கிட்டு இருக்கவும் கொலைபாவத்தால் பெரும் துயரிலிருந்து அங்கு வந்த கொடிய பாதனுடைய முகத்தை சிவருமானாகிய வேடுவன் நோக்கி, ஏடா பார்ப்பானே நீ துன்பத்தால் அழைப்புண்டு வருந்தி வாடுவது. உடனே அந்த மாபாதானை கூப்பிட்டு சாமி சொன்னார், எப்பா இப்படி துன்பப்பட்டு அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே, நீ யாரு அப்படின்னு சொல்லி சாமி கேட்டார். யார, அந்த மாபாதன். திங்கள் வேலியினுடைய வேடுவனாகிய சிவபெருமான் திருவருள் பார்வை செய்து தலைப்பட பாவம். உடனே சாமியுடைய பார்வைப்பட்டதுமே அவனுக்கு என்ன ஆயிடுச்சான், பாவம் பாதி புண்ணியச்சான். சிவபெருமானுடைய பார்வைப்படுறது எவ்வளோ பெரிய புண்ணியம். அவன் அவ்வளவு தவறு செஞ்சாலும் கூட சிவபெருமான் வந்து அவனுக்கு அருள் செய்கிறாரு அப்படின்னா அவன் என்ன புண்ணியம் பண்ணியிருப்பாங்கிறத நம்ம யோசிக்கணும். புரியுது அவங்களுக்கு? உறவு வச்சதுன்னா ஒரு பக்கம் இருக்கட்டும், தந்தையை வெட்டி கொண்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அது மகாபாதகம் தான், மன்னிக்க முடியாத குற்றமாக இருந்தாலும், ஆனால் அவன் செய்த புண்ணியத்தின் காரணமாக என்ன செய்யாது, சிவபெருமானுடைய திருவருட்பார்வை அவர் மேற்பட்டது. அந்த மாபாதனுக்கே சாமி என்ன செஞ்சிருக்காரு, கருணை செய்கிறானா, நம்மளுக்கு கருணை செய்ய மாட்டாதா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக நமக்குலாம் கருணை செய்வார் சாமி. உடனே
சாமி திருவள்ளுவர் பார்வை செய்து தலைப்பட பாவம் தீர்ந்து தனது முன்னை உணர்வு தோன்ற உடனே அவனுடைய செய்த இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் முற்பிறப்பு செய்த பாவ முதிர்ச்சியினாலே பிறந்து தாயை கூடியதையும் அதன் காரணமாக தந்தையை கொன்றதையும் பின்னாளில் அக்கொலை பாவம் பிரம்மகத்தி வடிவமாக வந்து பிடித்து வருத்த அவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தனால ரொம்ப வருத்தப்படுறான். தந்தையை கொண்டாச்சுன்னா என்ன வந்துடும்? பிரம்மகத்தி தோஷம் வந்துடும். வடிவாக வந்து வருத்த எங்கும் திரிந்து அந்த நோய் நீங்க பெறாமல் இப்பதியை வந்து அடைந்ததும் எடுத்து கூறி அழுது கொண்டு நின்றான். உடனே எனக்கு சாமிகிட்ட இதெல்லாம் வந்து எடுத்து சொல்கிறான். வெடுவனாக இருக்கக்கூடிய நான் இப்படிலாம் தப்புலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி எடுத்து விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்கிறான். வேட்டு வடிவம் கொண்டு அகத்தில் அருள் சுரந்து நின்ற கருணை மூர்த்தி அப்பாவியை நோக்கி இப்பாவம் எங்கே போனாலும் இப்பதியில் அன்றி நீங்காது. இந்த மதுரையை தவிர நீ எங்கே போனாலும் இந்த பாவம் உனக்கு கண்டிப்பாக போகாது அப்படின்னு யார் சொல்கிறா? சிவபெருமானே அவனை பார்த்து சொல்கிறார். பாதகனை பார்த்து அந்த அளவுக்கு மதுரை பதி ரொம்ப சிறப்புடையது. கண்டிப்பாக நம்மளாம் என்ன செய்கிறோம்? ஒரு நாள் மதுரைக்கு இந்த புராணம் முடியவுனே ஒரு நாள் அது கூட பஸ் விட்டுருவாங்க. எல்லோரும் போய் மதுரையில் போய் ஒரு நச்சுன்னு ஒரு புராணத்தை போய் நம்ம சித்திச்சுட்டு வரோம். அங்கே போய் என்ன கடைசி போயிடுதுங்க. அது நம்ம எல்லோரும் போயிருக்கோம்ல. நம்ம இதுக்கு போகும்போது போனோம்ல, நம்ம திருப்பத்தூருக்கு நம்ம இதுக்கு நம்ம திருப்பரங்குன்றம் போகும்போது திருப்பத்தூர் வழியாக போய் தான் போயிருக்கோம். நிறைய இடத்துக்கு நம்ம திருப்பத்தூர் வழியாக தான் நம்ம போயிருக்கோம். அதே மாதிரி மடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம போயிருக்கோம். நம்ம வேனில் போகும்போது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வழியாக தான் நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம மடத்துக்குலாம் போயிருக்கோம். அது இவங்க அப்பாட்ட எனக்கு போய் சொன்னேன், காலையில் தான் சொன்னேன். அவங்க நான் தான் கூட்டு போனேன்ல உடனே அந்த கோயில் இது அப்படின்னு தவ பூமியில் அது வந்து எல்லாருக்கும் சேர்ந்து இந்த பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க ஆப்பையா கோயிலுக்கு போனோம் சிவா. அப்போ போயிட்டு வரும்போது இந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஞாபகத்துக்கு வரல. உடனே சாமி என்ன பண்ணாரு? அந்த வேடு அருள் சொல்லிட்டு கருணை உடனே இந்த பிரபவத்து தோசை யாரும் இங்கே வந்து இந்த மதுரை பகுதியை தவிர வேறு எதுவும் உனக்கு நீங்காதுப்பா அப்படின்னு சாமி எடுத்து சொல்கிறார். உனது பேரை கூறினவரின் மரபில்லோரும் நரகத்தினை அடையுமாறு கொடிய பாவத்தை நீ அறிந்து செய்துள்ளாய். இது எப்படிப்பட்ட பாவம்? எத்தனை இதில் போய் நரகத்தில் வச்சாலும் இது மன்னிக்க முடியாத ஒரு பாவம். ஆனாலும் ஏற்கனவே நம்ம ஞானத்துக்கு போகிறோம்னு சொல்கிறார். ஒரு பாட்டில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? காதலாய் கசின் பாடலில் ஒரு பாட்டு இருக்குது. என்ன பாட்டு இருக்குன்னா, நரகம் இயல்புக நாடினர் ஆயினும் உரை செய் வாயினர் ஆயின் உருத்திரர் பிறவியே புகுவித்திடும் என்பதால் வரதன் நாமும் ஒருத்தருக்கு 7 ஜென்மத்துக்கு அவனை நரகத்தில் தான் கொண்டு போய் விதைக்கணும்னு இருந்தால் கூட அவன் நமச்சியாயத்தை சொன்னான்னா என்ன ஆயிடுவான்? அதுலேருந்து வந்துடுவான். சாமி அதை மாற்றிட்டு வரான். சாமி வந்து நமச்சியான்னு சொல்லியாச்சுன்னா அவன் எப்படிப்பட்ட தப்பு செஞ்சு அவன் இனிமேல் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுங்கிற அளவுக்கு தப்பு செஞ்சு நரகத்தில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சாமியோடைய நாமத்தை சொன்னால் அவன் என்ன செஞ்சிருவானா? அது வந்து அப்போ சாமி செய்ய மாட்டாரா? நமச்சியாயத்தை சொன்னால் அவன் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்ய. உடனே அந்த அவனுக்கு என்ன சொல்கிறாரு? நரகத்தினை அடையுமாறு கொடிய பாவத்தை நீ அறிந்து செய்துள்ளாய். என்னன்னா அறிந்து செஞ்சிருக்காங்கிறார். இதனை போக்க வல்லவர் யாவர்? நாம் உன் மீது திருவள்ளுவர் நோக்கி செய்தவையால் இப்பாவம் எளிதில் நீங்கும் வண்ணம் கூறுகின்றோம். இந்த பாவத்தில் நான் எளிமையை அவனுக்கு கூறுறதுக்கு ஒன்று சொல்கிறேன்ப்பா, அதை நீ செய்வியா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்குறா? அந்த மாபாதகிட்ட கேட்குறாரு. கையினில் பிச்சை ஏற்று ஒரு பொழுது மட்டும் உண்பாய். அதுக்கு சொல்கிறாரு, இதை செஞ்சால் நீ என்ன ஆயிரும்? உனக்கு மாபாதகம் கூட உனக்கு அதுக்கு பிராயசித்து சொல்கிறாரு. பிராயசித்தம் என்பது பாதகம். இவன் செஞ்சது என்னது? மாபாதகம். அதுக்கு பிராயத்தின்னு சொல்லி என்ன செய்யற? அதை கழிக்கிறதுக்கு அப்பனா தான் என்ன செய்வான்? அந்த உயிர் பக்குவப்படும் என்பதற்காக சிவம் என்ன செய்கிறாரு? அவனுடைய மாபாதகத்திலிருந்து கழிக்க வேண்டும். ரெண்டாவது இந்த உயிர் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக அதுக்குரியதை எடுத்து சொல்கிறார். அந்த பிராயசித்தத்தை எடுத்து சொல்கிறார். அப்படின்னா தான் என்ன ஆகும்? அந்த உயிர் பக்குவமடையும். கையில் பிச்சை ஏற்று ஒரு பொழுது மட்டும் உண்பாய். நீ நிறைய பிச்சை எடுத்து என்ன செய்யும்? ஒரு பொழுது மட்டும் சாப்பிடணும். இதை பிராயசித்தம். அப்படி நம்மளால சாப்பிட முடியுமா? ரூல்ஸ் படி பார்த்தா நம்மளால் எத்தனை வேலை சாப்பிடணும்? ஒரு வேளை தான் சாப்பிடணும். இல்லத்தாரு 2 வேளை சாப்பிடணும். ஞானிகள் ஒரு தடவை சாப்பிடுவாங்க. இல்லத்தில் உள்ளவங்க 2 வேளை சாப்பிடணும். நாம் எத்தனை வேலை தடவை சாப்பிட்றோம்? கணக்கே கிடையாது. காலையில், மதியம், சாயங்காலம் என்ன டிஃபன் கேட்காங்க. அப்புறம் நைட் என்ன டிஃபன் கேட்குறாங்க. இடைப்படத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் என்னென்ன போட்டுக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் டீ குடிக்கிற ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் வெளியில் போயிட்டா ஸ்நாக்ஸு, ஏகப்பட்டது உள்ளே போய்கிட்டே இருக்குது. இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கன்னே தெரியல. அந்த அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? அடிக்கடி நமக்கு நோய் வர காரணம் காய்ச்சல், மண்டேடி, தலைவலி, இதெல்லாம் என்ன காரணம்னா உணவு தான் நமக்கு மருந்து. உணவை அளவோடு உட்கொண்டோம்னா நமக்கு எந்த நோயுமே கிடையாது.
அப்போ என்ன செய்யணும், உணவை வந்து மருந்து போல சாப்பிடணும். நான் என்ன செய்வோம், சுவைக்க சுவைக்க சாப்பிடுவோம். அதனால் உள்ளே போய் அது வேலை செய்யும். சரி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இட்லி சாப்பிடுவாங்க, என்ன பண்ணுவோம், 5 இட்லி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே இன்னும் ஒரு 2 சாப்பிட்றலாம், தண்ணியை குடிச்சு உள்ளே தள்ளிட்டு இன்னும் 2 இட்லி சாப்பிடுவாங்க. இங்கே வந்துடும், உதவை பிடிச்சிரும், உள்ளே சொல்லும், வயிறு சொல்லும், இது போதுண்டா, இல்லை உள்ளே விட்டுற, இன்னொரு இட்லி எடுத்துறாதா கையில் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே மறுபடியும் என்ன செய்வோம், தண்ணியை கொடுத்துட்டு மறுபடியும் உள்ள ஒரு இட்லியை உள்ளே போட்டு உதவிலே அமைக்கிட்டு அப்படி என்ன ஆகும், அது செரிக்க முடியாமல் என்ன ஆயிரும், எங்கேயாவது போய் அங்கே இங்கேன்னு குத்தி வலி எல்லாம் எடுக்க ஆரம்பித்து நேராக எங்கே ஓடுவாங்க, ஆத்திக்குவாங்க. போய் அந்த 2 ஊசியை போட்டு 4 நாள் படுத்து எந்திரிச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த நோயை தீர்க்கிறது. இது தேவையாது, துட்டும் செலவாகி நோயை வாங்கி ஏதோ அளவோடு சாப்பிட்டா வளமோட. அப்போ நம்ம அதிகமாக நம்மளை எது இயக்குது அப்படின்னா அன்னமய கோஷம் என்று பேர். நம்மளை 90% எது இயக்குது, அன்னம் நம்மளை இயக்குது. அதனால தான் அந்த சாப்பிட்றது கூட என்ன சொன்னார், எங்கே போய் சாப்பிடணுங்கிற விதி இருக்குது. அடியார் வீட்டில் மட்டும்தான் போய் சாப்பிடணும். நல்லா குணம் இருக்காங்க, எங்கே சாப்பிடணும், அடியார் மக்கள் எங்கே போய் சாப்பிடணும், சும்மா உட்காருங்க சார், அடியாரில் எங்கே போய் சாப்பிடணும், அடியார் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடணும், வேறு எங்கேயும் சாப்பிடக்கூடாது. எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யக்கூடாது, வாய வச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க எப்படி சமைக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, அடியார் மக்கள்லாம் சிவாயன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடுப்பு பற்ற வைப்பாங்க. எப்படியாவது சிவனுடைய நாமம் அதில் வந்துடும். அப்போ அதோடு வரும்போது நமக்கு சாப்பாடு வரும்போது எப்படி ஆயிரும், நமக்கு சிவசிந்தனையோடு நமக்கு இருக்கும். மற்ற வீட்டில் எல்லாம் எப்படி இருக்கும், விளங்காத பயம், நத்தச்சு எப்படி காய்கறியை கொடுத்தானோ வச்சானோ அப்படின்னு வச்சுக்கிட்டே நினைச்சுவாங்க, சமைப்பாங்க. நாம் அதை வாங்கி சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன வரும், அதே புத்தி தான் நமக்கும். அதனால தான் அடியாரிடத்தில் மட்டுமே உண்ணுதல்ங்கிறது அடியாருக்குரிய இலக்கணம். அதுக்காக கல்யாண வீட்டிலலாம் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலாம், சாப்பிடலாம், அது கிடையாது. நீங்கள் அப்படி சாப்பிடும்போது என்ன சொல்கிறீங்கன்னா சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடுங்க. அவங்க எப்படி சமைச்சிருந்தாலும் நமக்கு என்ன ஆயிரும், அது நமக்கு புனிதமாக உள்ளது. அப்போ என்ன செய்யணும், சிவார்ப்பணம். அதுக்காக நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்கன்னா கல்யாணத்தில் எப்படி சமைச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும். அப்போ கல்யாணத்தில் போகக்கூடாதா சிவா அப்படின்னு கேட்பீங்க. அப்புறம் மற்ற வீட்டுக்கெலாம் போகக்கூடாதா சிவா, சொந்த வீட்டுக்காரங்கள போக வேண்டியிருக்கும், அவங்க போய் சாப்பிட வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா சிவார்ப்பணம் சொல்லி என்ன செஞ்சீங்கன்னா சாப்பிடணும். அவங்க எப்படி சமைப்பாங்க நமக்கு தெரியாது. அதனால் அந்த அன்னத்தை எப்படி செய்யணும், சிவார்ப்பணம் சொல்லி நம்ம சாப்பிடணும். இப்போ நம்ம ஒரு வேளை சாப்பிட்டா அவன் வந்து யோகி, 2 வேளை சாப்பிட்டா யோகி, 3 வேளை சாப்பிட்டா ரோகி. இப்போ நம்ம எந்த லிஸ்ட்டில் இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க. அவன் ரோகி. அந்த காலத்தில் ஓயிலே இருக்கு, 2 வேளை அந்த காலத்தில் 2 வேளை தான் சாப்பிட்ருக்காங்க. நாம் எக்ஸ்ட்ரா ஒரு காலத்தை உண்டு பண்ணி 3 வேளைன்னு எடுத்துக்கிட்டோம். அதையும் தாண்டி இப்போ 4 வேளை 5 வேளை 6 வேளைன்னு போய்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு புராணத்தில் பார்த்தோம்ல, 2 வேளையும் சாப்பிடணும்னு சொல்லி வந்துச்சு. அந்த காலத்தில் எடுத்துக்காது 2 வேளை தான் சாப்பிட்டுருக்காங்க. காலையில் நைட்டு சாப்பிட்டுட்டு மற்ற நேரம் பூரா வேலை பார்த்துருக்காங்க. நாம் என்ன செய்கிறோம், மதியம் ஒன்று எடுத்துக்கிட்டு காலையில் சாப்பிட, மதியம் சாப்பிட, இரவு சாப்பிட. அவங்க 6 மணிக்கு சாப்பிடுவாங்க. ஆமாம் 6 மணிக்கு சாப்பிட்டு உணங்கிடுவாங்க. அந்த காலத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிட்டு இருட்டவுமே எல்லாம் தூக்கிடுவாங்க. தூங்கி காலையில் அதிகாலையில் எழுந்துருவாங்க. 2 மணிக்கு சாப்பிட்றாங்க. ஆமாம் 4 மணிக்கு எழுந்துருவாங்க. இப்போ நம்ம 6 மணிக்கு சொன்னா கூட நாம எப்படியும் 3 வேளைக்கு கரெக்டாக 2 மணி நேரத்தில் எழுந்து சில பேர் பசிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 வேளையில 2 மணி நேரத்தில் பசிச்சு ஏதாவது சிலர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருப்பாங்க. ஒரு மணி நேரம் தான் இருக்கும். அது உள்ளே போய் செரிமானம் ஆகிற கூடயும் அப்படி ஒரு கடை பக்கம் இப்போ என்ன வச்சுக்கோங்க, சும்மா வடை போட்டுருப்பாங்க. 2 வடையை அமைக்கிறோம் அப்படி என்ன செய்வோம், ஒரு வடையை வாங்கி சாப்பிடணும்னு ஆசை வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 ஸ்டெப் வந்ததும் இது கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும். கூல்ட்ரிங்க்ஸு கொக்கோகோலா உடம்பு என்ன பண்ண போகுது, சும்மா எடுத்து சாப்பிடுவான். நம்ம உடம்பு எதுனாலும் ஒத்துக்கணும்ல அப்படின்னு என்ன செய்யுது, அதை வாங்கி குடிக்கிறது. ஓய்வே கொடுக்காம ஏதாவது செலுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நோய்கள் அந்த நேரத்தில் தெரியாது, 2 நாள் கழிச்சு அதனுடைய வேதனை தெரியும். இது அவங்களுக்கு அது மாதிரி கறி முட்டை சாப்பிட்றவங்கன்னா பாருங்க, சாப்பிட்ட அன்னைக்கு தெரியாது, 2 நாள் கழிச்சு அது வேலை செய்யும். ஏதாவது நோயில் கொண்டு போய் விட்டுரும் கறி முட்டை சாப்பிட்றவங்களுக்குலாம். அது தெரியாமல் அதாவது என்ன செய்வாங்க, 2வது கறி முட்டைலாம் சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, எவன் என்ன செய்வான், எவன் தன் தூதுவன் புலால் உண்பவரை மல்லாக்க தகுதி மறித்து வைப்பறை.
கொடு நரகிடையிட்டு மல்லாக்கத்திலே மறித்து வைப்பதுங்கிறார் யாரு? திருமூலதேவன் சொல்றாரு. அவருக்கு மேலே நம்ம படிச்சிட்டோம், கொண்டு போய் நரகத்தில் போய் விட்டு மல்லாக்க தள்ளி விட்டு வரான். அந்த அளவுக்கு கொடிய பாவம். அடுத்த உயிரை கொண்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஒரு ரத்தத்தை ஒரு பிளேடை வச்சு நம்ம கையில் கீச்சோம், வலிக்குமா அடிக்காதா? வலிக்கும். நம்மளால தாங்க முடியுதா? நம்மளால கீச்சல் ரத்தம் வந்து ஆன்னு சத்தம் கொடுக்கும். ஆனால் அந்த விலங்கு என்ன செய்யும் பாவம்? யோசிச்சு பாருங்க. அது கத்த முடியுமா? கத்தாலும் என்ன செய்வாங்க? வாயை இறுக்கி கட்டி விட்டுருவாங்க, இறுக்கி கட்டி விட்டு வெட்டுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய போகும் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உயிர், ஒரு பிற உயிரை வந்து என்ன செய்யக்கூடாது, மதைக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன ஆகும்? மறுபடியும் 90% இதுக்கு ஒரு கதை இருக்குது. நான் இன்னொரு நோட்டில் நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு தனி கதை இருக்குது. நம்ம புலால் என்பதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். சரி, இப்போ என்ன செய்யணும்? ஒரு வேளை தான் நம்ம என்ன செய்யணும், ஒழிச்சு படி சாப்பிடணும். ஆனால் நம்ம 3 வேளை சாப்பிட்றோம். அதையாவது என்ன செய்யணும்? சுருக்கி சாப்பிடணும். உண்பதை என்ன செய்யணும்? சுருக்கி சாப்பிடணும். ஊனினை உருக்கி உள்வொலி பெருக்கணும். நாம் ஊனினை பெருக்கி உள்வொலியை சுருக்கிறோம். சாப்பாடு எல்லாம் நிறைய கொடுத்துட்டு அங்கே சாமி நினைக்க முடிய மாட்டேங்குது. அப்புறம் ஓ அப்பா திருமுறை பாட வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டம்னா என்ன அர்த்தம்? இப்போதாங்க சாப்பிட்ருக்கேன், கொஞ்சம் இறங்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பாடிடுவோம் அப்படி பார்ப்போம். அது இல்லைங்களா? என்னன்னா அந்த உண்ட மயக்கம் என்னது? உண்ட மயக்கம் தொண்டருக்கு. பாட வரும்போது பார்த்தீங்கன்னா, பாடும்போது சிவபுராணங்களை கேட்கும்போது உணவு என்ன செய்யணும்? சுருக்கி சாப்பிடணும். அப்படி சுருக்கி சாப்பிட்டா தான் என்ன செய்யணும்? உட்காந்து நம்ம கேட்க முடியும், உட்காந்து பாட முடியும். அந்த நேரத்தில் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உட்கார முடியாது. ஸோ 5 நிமிஷம் போயிட்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? எதிர்த்து போக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கக்கூடாது. அதனால உணவு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன சொன்னார்? ஒரு வேளை மட்டும் எதுக்கு என்ன சொன்னார்? பிச்சை எடுத்து உண்பாய் அப்படின்னாரு. அதுக்கு பிராய்ஸ் சொன்னார் பாருங்க. சிவனடியார்கள் அடியார்களுக்கு குற்றவேல் செய்வார். அடியார்களுக்கு நீ என்ன செய்யணும்? தொண்டு செய்யணும் அப்படின்னாரு. ஏவல் செய்யணும்னா அவங்க சொல்றபடி நீ என்ன செய்யணும்? நடக்கணும் அப்படின்னு. இப்படி செஞ்சால் கண்டிப்பாக பிரைஸ் போகாது. எவ்வளோ பெரிய வாதம் தான் அடியாருக்கு தொண்டு செஞ்சால் கண்டிப்பாக போகும். இந்த ஒருவேளை பிச்சை எடுக்கிறது ஏன் சாமி சொன்னார் அப்படின்னா, அந்த உயிர் பக்குவப்படுத்துறதுக்காக சாமி என்ன சொன்னார்? அவன் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டு கல் உண்ணு நிறைய தப்பு செஞ்சுருக்கான். இப்போ ஒரு வேளை சாப்பிட்டா தான் அவன் என்ன செய்வான்? அந்த உணவோட அருமை அவனுக்கு தெரியும். அதனால ஒரு வேளை அது என்ன சொன்னார்? பிச்சை எடுத்து சாப்பிடுனாரு. நீ சம்பாதிச்சு சாப்பிடுன்னு சொல்ல, பிச்சை எடுத்து சாப்பிடு அப்படின்னாரு. அப்படின்னா தான் அதனுடைய அருமை அவனுக்கு தெரியும். அப்படின்னா தான் நம்ம அதை செஞ்சு தப்பு அவனுக்கு உணருவான் அப்படின்ட்டு உடனே சாமி பிச்சை எடுத்து சாப்பிட சொன்னார். ரெண்டாவது என்ன பண்ணாரு? அடியார்களுக்கு குற்றவேல் செய்யணும்னா அவங்களுக்கு தொண்டு செய்யும். அடியார்களுக்கு என்ன தொண்டு நம்ம செய்கிறோமோ அது யாருக்கு செய்ததாக சமம்? சிவபெருமானுக்கு செய்ததாக சமம். சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு பொருளை செய்யணும், சிவபெருமானை மட்டும்தான் சாப்பிடும். அடியார்களுக்கு செஞ்சால் அது இருமடங்காக போய் படமாட கோயில் பகவர் கொண்டியில் நடமாட கோயில் அங்கு நம்பருக்கு ஆகாம். நடமாட கோயில் நம்பர் கொண்டியில் படமாட கோயில் பகவர்க்கு ஆமே. இப்போ சாமிக்கு எளிமையாக போய் சொல்லி இப்போ நீங்கள் அடியாருக்கு தொண்டு செஞ்சீங்கன்னா சிவபெருமானுக்கு நீங்கள் தொண்டு செஞ்சால் எனக்கு எத்தனை வகை புண்ணியம் மாறிடும்? 2 வகை புண்ணியமாக மாறிடும். சாமி செஞ்சால் 1 மடங்கு, அடியாருக்கு செஞ்சால் 2 மடங்கு. இப்போ அடியாருக்கு தொண்டு செய்துள்ளாரு. அப்போ இவனுடைய வினைகளாக வேகமாக கழிக்கணும். அடியாருக்கு தொண்டு செஞ்சால் தான் அவனுடைய முன் செய்த வினைகளெல்லாம் என்ன செய்ய முடியும்? நீக்க முடியும். அப்படிங்கிறதுக்காக சாமி என்ன பண்ணார்? அடியார்களுக்கு தொண்டு செய்ய அப்படின்ட்டார். குற்றையை வச்சு சூரியன் உதித்து முன்னே நித்திரை விட்டு எழுந்து பசிய அருகம்புல்லை கொய்து பசுக்களுக்கு கொடுக்க கடவாய். இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இப்போ சிவா நம்ம சொன்னாங்க, சிவா நீ வெள்ளடத்துல வேற எந்திரிக்க சொல்லிடுறீங்க, நான் கடையில் வெள்ளடத்துல எந்திரிச்சு அனுஷ்டானத்தை முடிச்சு நேராக கோயிலுக்கு வந்துடுறேன் அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க? கரெக்டாக 4 to 6 எழுந்திரிச்சாங்க. 6 மணிக்கு உள்ளே எழுந்திரிச்சோணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்திரிச்சு என்ன செய்யணும்? அனுஷ்டானங்களை முதல்ல முடிச்சோம். அப்போ என்ன செய்றாங்க? அவங்க என்ன சொன்னார் சாமி? சூரியன் உதிப்பதற்கு முன்னே, உதிப்பதற்கு முன்னேன்னா எப்போ? 4 to 6 தான் உதிப்பதற்கு முன்னே. 6 மணிக்கெலாம் உதிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நித்திரை விட்டு உலகத்துல வந்து எந்திரிச்சிடணும். சில பார்த்தீங்கன்னா எந்திரிச்சாலும் அந்த மடிப்பு கூட எடுத்து வைக்க மாட்டாங்க, அது அப்படியே தான் கிடக்கும். படுத்துருந்தா அந்த விரிப்பை என்ன செய்ய மாட்டாங்க? மடக்கவே மாட்டாங்க. முதல்ல என்ன செய்யணும்? எந்திரிச்சதுமே நித்திரை விட்டு எந்திரிச்சதுமே முதல் அதை மடக்கணும். அது அப்படி கிடக்கக்கூடாது, பீடை ஆயிடும். பீடை அவங்களுக்கு உடனே அதை எடுத்து என்ன செய்யணும்? உலகத்தில் வச்சுட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும்? பெருங்குளர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தர் ஆகிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போயிடணும். முதல் எந்திரிச்சதுமே எங்கே போகணுன்னு குளிக்க ஓடிடணும். அதே மாதிரி சூரியன் உதிப்பது நித்திரை விட்டு எழுந்து பசிய அருகம்புல்லை கொய்து, அருகம்புல்லை கொய்து என்ன சொல்கிறார்? பசுவுக்கு போய் கொடுக்க சொல்லியிருக்காரு.
ஏன்னா எப்பேற்பட்ட பாவமும் பசுவுக்கு கொடுத்து என்ன ஆகும், அதனுடைய பாவம் தீரும்ன்றதுக்காக நிறைய பேர் ராமேஸ்வரத்துலாம் போய் பசுலாம் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா. அப்போ இவன் செய்த மாபாதகத்துக்கு இது ஒரு பிராயத்தம் சொல்லி சாமி என்ன பண்ணுறாரு, ஒரு அருவமுள்ள கொடுத்து கொண்டு போய் பசு. சிவபூஜையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பூஜை என்ன அப்படின்னா கோ பூஜை என்று பேர். சிவபூஜையில் கோ பூஜை ரொம்ப முக்கியமான பூஜை. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோ பூஜை அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குரிய அதிதேவம் யாருன்னா கபிலன் என்ற ஒரு அதிதேவம். கபிலாசனாய நம, கபிலாய மூர்த்திய நம, கபிலாய நம அப்படின்னு சொல்லி அவர் எழுந்தருள் செய்து அந்த பசுவிற்குரிய அதிதெய்வத்தை எழுந்தருள் செய்து அவருக்கு தீபத்தூர்லாம் காட்டி அவருக்கு நைவேத்தியம் கொடுத்து அவருக்கு அர்ச்சனை செய்து என்ன செய்யணும், கடைசி அவரை ஒழிக்கணும். இதுக்கு பேர் என்ன பேர், கோ பூஜை என்று பெயர். இன்னைக்கு போய் சொல்லிடுவாங்க, சிவா கோ பூஜைலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் போய் கேட்க ஆரம்பிச்சுருவீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமானது. அப்போ பசு வந்து ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சிவ பூஜையிலே என்ன வருது, கோ பூஜை வருது. அப்போ அந்த பசுவுக்கு போய் என்ன சொன்னார், அருகம்புல்லை போய் கொடுக்கணும். அந்த அருகம்புல் சாமிக்கு அந்த இதுக்கு சாத்தி அந்த அருகம்புல்லை கொண்டு போய் பசுவுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். சிவபூஜையில் நித்தியம் செய்யணும். ஆனால் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் மனதில் என்ன செய்யணும், பாவிக்க வேண்டும். மனதில் பாவிக்கவாது செய்யணும். பசு எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோனேன், கண்டிப்பாக என்ன அருகம்புல்லோ இல்லை வாழைப்பழமோ உங்களை தேடி இருந்தா ரொம்ப ரொம்ப நீங்கள் புண்ணியம் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதுக்காக நீங்கள் அருகம்புல்லையோ இல்லை ஒரு இது செடி கொடிகளையோ இல்லை அகத்திக்கீரையோ, நீங்கள் வாழைப்பழத்தை காட்டிலும் ரொம்ப சிறப்புடையதுன்னா அருகம்புல் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் தான் பழம். இல்லாத பட்சத்துக்கு தான் பழம் யூஸ் பண்ணுறது தவிர முடிஞ்ச அளவுக்கு அருகம்புல் தான் ரொம்ப சிறப்பு. அதுக்கு சிறந்த உணவு எதுனா அருகம்புல் தான். இதுக்கு பசு நான் சொல்கிறேன், பசுவிற்கு ஒரு வாயு சொல்கிறோம்ல, அது இந்த மாதிரி பசு கொடுக்குறது. சரி, அப்படி என்ன சொன்னார், பசுவுக்கு நாள்தோறும் முக்காலத்திலும் திருக்கோயில் புறத்தொட்டி தீர்த்தத்திலே நீராடி சிவபெருமானை 108 முறை அங்க பிரதட்சணை செய்ய கடவாய். அந்த தொட்டி என்ன தொட்டியா, புறத்தொட்டி தீர்த்தத்திலே அப்படின்னாரு. ஏற்கனவே நம்ம என்ன தீர்த்தம் பார்த்தோம், கொற்றாமரைக்குள்ள தீர்த்தம் பார்த்தோம். இந்த தீர்த்தம் எங்க இருக்கு அப்படின்னா சொக்கநாத பெருமானுக்கு இந்த தீர்த்தம் எங்க இருக்கான், சாமியுடைய சந்நிதியிலிருந்து நிர்மாலய தீர்த்தம் என்று பெயர். அந்த புறத்தொட்டி என்னதான் நிர்மாலய தீர்த்தம். சாமிக்கு அதுல இருந்தா எடுத்து அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க சொக்கநாதருக்கு, எங்க மதுரைபதியில. இந்த தீர்த்த சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளை 2வது பிரகாரத்தில் வடக்கு பகுதியில் கரிய மாணிக்க பெருமாள் திருக்கோயிலுக்கு எதிர்புறம் அமைந்துள்ளது. இது சொக்கலிங்க பெருமானுக்கு அபிஷேகமாகிய தீர்த்தம் விழும் 2வது தொட்டியாகும். சாமிக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய 2வது தொட்டி எதுனா இந்த புறத்தொட்டி. அந்த தீர்த்தத்தை எடுத்து என்ன செய்யணுமா, நீராடி 108 முறை அங்க பிரதட்சணை செய்யணுமா. கோயிலில் 108 தடவை விழுந்து அங்கம் முழுவதும் பட்டு பிரதட்சணை செய்யுது. கால் மட்டும் செய்வது என்னது பிரதட்சணம், அங்கம் முழுவதும் படுவது அங்க பிரதட்சணம் என்று பேர். அப்போ உடம்பெல்லாம் முழுக்க என்ன செய்யும், திருநீர் அணிந்து கொண்டு என்ன செய்யணும், பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி அங்க பிரதட்சணம் செய்யணும். எத்தனை முறைனாரு, 108 முறை அப்படின்னாரு. 108 தடவை செஞ்சானா அவன் கண்டிப்பாக அவன் மாறுவானா மாற மாட்டானா. எப்பேற்பட்ட தவறு செஞ்சால் 108 தடவை அங்க பிரதட்சணை செஞ்சால் கண்டிப்பாக மாறும். அதனால தான் சாமி இந்த இதை நிமிஷிக்க. 2வது பிரதட்சணம் செய்வதெல்லாம் சும்மா சாமி எவ்வளோ வருவதே பெரிய சிறப்பு. அது அங்க பிரதட்சணை செய்வது அதை விட பெரிய சிறப்பு. சிதம்பரத்தில் பார்த்தீங்கன்னா குலசாமிகள் என்ன பண்ணாரு, அங்க பிரதட்சணை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அங்க பிரதட்சணை இது சிதம்பரத்தில் சுற்றி உருண்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு. இந்த மாதிரி சீர்காழியில் திரு ஞானசம்பந்த பெருமான் என்று ஒருவர் இருக்காராம். அவர் ஞானப்பால் அருந்தினாராம். சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தாராம். தோழரை சிவன் பாடல் பாடினான் அப்படின்னு விஷயத்தை கேட்டது. உடனே என்ன செஞ்சாரு, உடனே அந்த பிள்ளையை பார்க்கணும் அப்படியே சாமிகிட்ட போய் இடுப்பில் திட்ட கட்டிட்டு, சாமி குழந்தைய போய் நான் அடின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட போய் கேட்டான். உடனே சாமி அனுமதி கொடுத்து ஓடுனாராம் சீர்காழிக்கு. 2 பேரும் அப்படி எப்படி சந்திச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அரசும் வந்து எதிர் அணைய அப்படின்னு 2 பேரும் அப்படி வந்து இவர் வந்து திருவடியில் இவர் கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னா. இவர் 70 வயசு ஆளு. அந்த நேரத்தில் அவருக்கு வயசு 9 இருக்கும். 9 வயசு ஞானசம்பந்த திருவடியில் விழுத்து வணங்கினா. பெரியவர் யாராவது சின்னவர் காலையில் விடுவாங்களா, ஆனால் அடியாருக்குள்ள பேதமே கிடையாது. அப்படியே திருவடியில் இருந்தார். உடனே இவர் என்ன செஞ்சார், இவர் கையை பிடிச்சிக்கிட்டாரு. யாரு, நான் திருநாவுக்கரசர் கையை பிடிச்சிக்கிட்டு கையில் ஒத்தி ஊற்றி வச்சான். திருவடி தானே பிடிக்கணும், ஏன் கையை பிடிச்சாரு, ஏன்னா உழவார பணி செஞ்சதுனால அந்த கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்குது. உழவார பணி செஞ்ச கை அப்படின்னு கையை தொட்டு விழுந்து வணங்கினார். யாரு, ஞானசம்பந்தர். அந்த அளவுக்கு சிறப்புடையது
இத்தவநெறியில் நின்றால் இக்கொலைப்பலி நீங்கும் என்று சாமி என்ன சொல்றாரு? அந்த மாவட்டம் சொல்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு? ஒருவேளை பிச்சை எடுத்து ஒருவேளை மட்டும் உண்பாய், சிவனடியார்களுக்கு குற்றவியல் செய்வாய், சூரியன் உதிக்கும் முன்பு நித்திரை விட்டு இருந்து பசிய அருகம்புல்லை எடுத்து அந்த பசுகளுக்கு கொடுக்க கடவாய், அப்புறம் நாள்தோறும் முக்காலத்திலும் திருக்கோயில் புறத்தொட்டி தீர்த்தத்திலே நீராடி சிவபெருமானை 108 முறை அங்க பிரதட்சணை செய்யக்கூடாது. இந்த 108 108ங்கிறாங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நான் அடின்னு சொல்லியிருக்கேன். வேற யாராவது தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். 600 இந்த கரெக்டாக சொல்லிட்டாங்க. இப்போ 108 தடவை நம்ம சொல்கிறோம்ல, ஜபம் பண்ணுறது எல்லாமே 108 தான் சொல்கிறோம்ல. அது எதை வச்சு வந்தது அப்படின்னா, சிவபெருமான் நம்ம இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம்? 21,600 தடவை மூச்சு விடுறோமா? சாமி என்ன சொல்கிறாரு? இப்போ நீ 21,600 தடவை என்னை நீ நினைக்கிறதுனாலும் பரவாயில்ல. அப்படி நம்ம நினைக்க முடியுமா? குடும்பம் எல்லாம் இருக்குது, நம்ம நினைக்க முடியாது, சாமியை நினைக்க முடியாது. அதில் பாதி இந்த 21,600 பாதி எவ்வளவு? 10,800. 10,800 தானே? கணக்கு பண்ணி பாருங்க. 10,800 வரும். என்ன நீ 10,800 தடவை கூட என்ன செய்ய வேண்டாம், நீ நினைக்கிறதுனாலும் பரவாயில்ல. சாமி சொல்றாரு, கருணையை பாருங்க. அந்த 10,800 100 மடங்குனா அதுல 1 மடங்கு நீ நினைச்சா, அந்த பாதியிலே 1 மடங்கு எவ்வளவு? 108. அதே 100 மடங்குனா 10,800. அதே இது அது டபுள் மடங்குனா 21,600. அந்த 108 தடவை நினைக்கிற கூட நமக்கு எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஜபம் பண்ணும்போது ஒரு 108 தடவை ஜபிக்கணும். அந்த நேரத்தில் சிவபெருமானை நினைக்கிறதே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போவோம். அந்த நேரத்தில் தான் மெதுவாக ஜெபம் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன செய்வதுப்பா, வெளியில் வேலைகள் நிறைய இருக்கு. எப்படி வெளியில் வேலைகள் நிறைய இருக்கு. முதல்ல பூஜை விட்டு எரிச்சு ஓடணும். அதுக்கு ஜெபத்தை வேகம் பண்ணணும். பண்ணிட்டு முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு எரிச்சு ஓடியே போயிடுவாங்க. அப்படி செய்யவே கூடாது. ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? நிதானமாக மெதுவாக ஒவ்வொரு இதாக மேல் நோக்கி உருட்டணும். மேல் நோக்கி உருட்டினா என்ன பேர்? முக்தி காண்பி. கீழே உருட்டா போக காண்பி. அப்போ நம்ம மேல் நோக்கி உருட்டும்போது நம்ம மேல்நிலைக்கு போகணும். அதனால் காய முடியும் மேல் நோக்கி உருட்டணும். உருட்டும் போது என்ன செய்யணும்? அப்படியே ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு காயை நகர்த்தும் போதும் சிவபெருமானை முன்னிறுத்தி சாமியை சிந்திச்சுட்டு என்ன செய்யணும்? ஜபத்தை சாமியை நிறுத்தி ஒவ்வொரு தடவை அப்படி உருட்டும் போது அப்படி சாமி சிந்தனையிலே உருட்டோம்னா 108 தடவை அவர் நினைச்சோம்னா எப்படி இருக்கும்? இந்த 108 ஏன்னா மற்ற நேரம் தான் அவருக்கு நினைக்க வாய்ப்பு இல்லை. இந்த 108 தடவை உருட்டையிலேயாவது அவரை நாங்கள் ஞாபகம் வந்து வேண்டாமா? சிலருக்கு சரி கண்ணு மூடிட்டா நமக்கு என்ன ஆயிடுது? திடீர்னு சிந்தனை எங்கேயோ போயிடுது. பால்காரன் ஞாபகம் வந்துடுது, பேங்க்காரன் ஞாபகம் வந்துடுது, எல்லாமே ஞாபகம் வந்துடுது. சரி கண்ணை மூட வேண்டாம். நீங்கள் என்ன செய்யுங்க? சிவபெருமான் படத்தை எதுக்கு வச்சுக்கோங்க? சாமி படத்தை எதுக்கு வச்சுட்டு கண்ணை திறந்து வச்சாது என்ன செய்யுங்க? ஜெபம். கண்ணை திறந்து வச்சு சாமி படத்தை பார்த்துட்டு சிலர் பார்த்தீங்கன்னா சாமி படம் எதுக்கு தான் இருக்கும்? சிந்தனை எங்கேயோ போயிடும். சாமி படம் இருந்தாலும் கூட இல்லாயிரும், சிந்தனை வேற பக்கம் போயிடும். அதுக்காக தான் எல்லாமே சாமி கீழே தான் இருக்குது. நம்ம கீழே எதுவுமே கிடையாது. அவர் நினைக்க முடியும் சாமி தான் செய்யணும். அப்படி சிலவர் நம்ம மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் சாமி படத்தை எதுக்கு வச்சுட்டு நம்ம தெரிச்சு படம். சரியா? அப்படி வந்தது தான் இந்த 108 என்பது. ஏன்னா அப்போ 108 தடவை அங்க பிரதட்சணை செய்யணும் இப்படிங்கிற விதியெல்லாம் சாமி சொல்றாரு. அது கேட்ட வேடவச்சியாகி மீனாட்சி அம்மையார் சிவபெருமானை நோக்கி, எம்பெருமானே, இக்கொடியவன் தான் செய்த பாவத்திற்கு அளவிருந்த காலம் வரையும் 28 கோடி நரகத்தில் விழுந்தவனாயினும் உயும் வகையில்லாத பாவியாவான். அம்மையார் சொல்றாங்க, இவன் மிகப்பெரிய பாவியாச்சே, இவன் 28 கோடி நரகங்களும் வந்தால் கூட இவன் பாவத்தை தீர்க்க முடியாதே அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்? மீனாட்சி அம்மையார் வந்து சாமிகிட்ட பார்த்து சொல்கிறாங்க. இவனுக்கு உய வகையினை அருள் செய்தல் என்ன என்று வினைகிறான். இவனுக்கு உயக்கூடிய வழியை ஏன் சொல்கிறீங்க? உங்களுடைய கருணை என்ன அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி அம்பாள் வந்து சாமி பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சாமி அதுக்கு சிவபெருமான், கொல்லும் பெரும்பலி அஞ்சாத புலையராயினும் அவரும் நினைத்தால் அச்சம் உண்டாக்கும் கொடும்பலியினை அஞ்சாது செய்த மாபாதகத்தால் கட்டப்பட்டு எங்கும் தீரும் வகையில்லாமல் வேறு பற்றுக்கோடும் என்று அழிய கடவேனோ காப்பதல்லவா பாதுகாப்பாகும். ஒன்று எப்பேற்பட்ட பாவம் செஞ்சனும் அடைக்கலம் தேடி வந்தால் என்ன செய்யணும்? அது அவர்களை பாதுகாப்பது நம்மளுடைய கடமை இல்லையா தேவி அப்படின்னு அம்பாளை பார்த்து சாமி என்ன சொல்கிறாரு? சொல்லி நம்ம நகரத்தை நோக்கி வந்துட்டான், மதுரையை தூக்கி வந்துட்டான், கோயில் பக்கத்தில் வந்துட்டான், இனிமேல் அவனை காப்பது நம்மளுடைய கடமை இல்லைவா அப்படின்னு சொல்லி சாமி வந்து திருவாய் மலர்ந்தாருந்தான். யார்கிட்ட? மீனாட்சி. அப்போது அங்கேயும் கண்ணி அம்மையார் சிவபெருமானை நோக்கி, நீ யாதொன்றும் செய்ததற்கும் செய்யாமைக்கும் வேறொன்று செய்ததற்கும் உண்மையான ஆற்றலுடைய கருணை வல்லல், நீ விரும்பினால் எத்தகைய கொடிய பாவிகளும் உய்யுமாறு செய்தல் உமது அருள் திருவிளையாட்டே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
சாமி நினைச்சாருன்னா செய்ய வேண்டியதை செய்வார், செய்ய வேண்டியதை செய்யாமலும் இருப்பார், வேறொன்றை மாற்றியும் செய்வார். அது பேர் கர்த்தித்துவம், அகத்தித்துவம், அந்நியாகர்த்தித்துவம் என்கின்ற 3 வகை உண்டு. கர்த்தித்துவம் என்றால் செய்ய வேண்டியதை செய்வதல், அந்நியாகர்த்தம் என்பது செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது. அந்நியாகர்த்தித்துவம் அப்படின்னா கர்த்தித்துவம், அகத்தித்துவம், அந்நியாகர்த்தித்துவம் என்பது வேறொன்றை மாற்றி செய்வது. இந்த 3ஐயுமே சாமி நினைச்சா செய்வார். யாராலையும் அந்த காரியத்தை செய்ய முடியாது. சிவருமன் நினைச்சா செஞ்சுவார். இப்போ இவன் எப்பேற்பட்ட பழிபாவத்துக்கு இருந்தாலும் சாமி நினைச்சாருன்னா என்ன செய்வார்? அவனை மாற்றி விட்டுவார். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு கொஞ்சம் புண்ணிய கணக்கு இருக்கிறதுனால சாமி என்ன பண்ணார்? அவனுக்கு அருள் செய்ய வந்தார். இப்போ அரக்கர்களுக்கு சிவருமன் அருள் செஞ்சார். இப்போ நல்லவர்களுக்கு அருள் செஞ்சால் அவர் கடவுள் கிடையாது. நல்லா கவனமாக கட்டுங்க. நல்லவர்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு அருள் செஞ்சார்னா அவர் கடவுள் நம்ம சொல்ல முடியுமா? அவர் கொடியவர்களுக்கும் பாவிகளுக்கும் அருள் செய்யணும், கருணை செய்யணும். அவர் தான் கடவுள். புரியுதா உங்களுக்கு? பாவிகள் பிற என்னைக்கு திருந்த சொல்லுங்க பார்ப்போம். அவங்க திருந்தினா தானே அவங்க நல்வாழ்வு பெற முடியும். அதுக்காக என்ன செய்யறாரு? சாமி வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு தான் அந்த மாபாதவனுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த உபதேசத்தை சொன்னார். உடனே இப்படிப்பட்ட ஒரு இதை சொன்னாங்க. உடனே அம்பாள் வந்து போடுறாங்க. யாரை? சிவபெருமானை வந்து போடுறாங்க. எப்பேற்பட்ட கொடிய பாவியும் கூட சாமி நீங்கள் நினைச்சா என்ன செஞ்சிருவீங்க? உங்களுடைய அருள் திருவிளையாட்டுன்றோ அப்படின்னு சொல்லி அம்பாள் சொல்கிறாங்க. என்று மனக்களிப்பு மீது விண்ணப்பம் செய்தல்லினார். உடனே வேட்டுவ வடிவம் கொண்ட சோமசுந்தர கண்டரும் மறைந்தள்ளினார். உடனே சாமி மறைஞ்சார். மேகமறை உடன் மறைந்து செல்லும் மின்னல் போல விடாது பின் செல்லும் மீனாட்சி அம்மையாரும் உடனே எங்க சாமி மறைஞ்சு முன்னாடி பின்னாடியே ஓடிட்டாங்க. அம்மா எப்படி அவர் வேடுவில் போட்டது வேடு வச்சு உடனே விட்டாங்களோ, இவர் உடனே மறைஞ்சது அவர் பின்னாடியே ஓடிட்டாங்களா? அம்மாவில் வந்து எப்பயுமே அப்படி இருக்கணும். பெண்ணு எங்கே போனாலும் கணவர் அப்போலாம் அப்படி அவங்க கூடயே போகணும். அது மாதிரி அதனால பெண்ணு நல்லவங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே பின்னாடி மின்னல் போல மறைச்சு அம்மா ஓடிட்டாங்க. கொடிய பாதனாக பார்ப்பானும் அதனை கண்டு பெரு வியப்பை கொண்டான். மதுரை நாயகன் கூறிய அருளிய வண்ணமே நன்னெறிக்கு ஏதுவாகிய விரதச்சீரையும் தவ ஒழுக்கத்தையும் மேற்கொண்டு செய்து 3 மாதத்திலே மாதகம் முற்று. 3 மாதத்துக்குள்ள அவன் என்ன ஆயிடுச்சான்? அவனுடைய மாபாதகம் தீர்ந்துச்சான். 3 மாதம் இது விடாமல் செஞ்சுருக்கான். ஒரு வேளை உண்டிருக்கான், அடியாருக்கு தொண்டு செஞ்சுருக்கான், ஏன்னா இது நித்திரை எழுந்துச்சு பசுவுக்கு புல்லு கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? கடைசி அங்க பிரதட்சணை செஞ்சு இவ்வளவும் செஞ்சதும் உடனே அந்த 3 மாதத்தில் அந்த குற்றம்லாம் நீங்கிடுச்சு. தெய்வத்தன்மை பொருத்திய பிராமண வடிவம் பெற்றான். கடைசி பிராமண வடிவம் பெற்றுட்டான். ஏன்னா பிராமண வடிவத்தில் தானே வந்தவன். தந்தையார் பிராமணன் தானே. பிராமண கொடுத்தது எவ்வளோ பெரிய பாவம். அதான் மாபாதகம். நாங்கள் சொல்லின் எல்லையை கடந்த சோமசுந்தர கடந்த திருவடியிலே பற்பல வடமொழி மொழியிலாயும் பாமாலைகளையும் பக்தியுடன் கொடுத்து பாருங்க, வடமொழியில் கூட பாமாலை பண்ணியிருக்கான். ஏன்னா வடமொழி அந்த எதில் பாமாலை பண்ணுவாங்க? வடமொழியில் தானே உச்சிருப்பாங்க. சாமியுடைய வந்து உச்சிருப்பாங்க இல்லைங்களா? அப்படி வடமொழியிலையும் தமிழ்லையும் பாடல்கள்லாம் பாடி தொடுத்து சாத்தி பணிந்து வணங்கினான். பின்பு சச்சிதானந்த வடிவாகிய சோமசுந்தர கடலின் அழகிய திருவடியின் கண்ணே கலந்தான். உடனே சாமி திருவடியில் போய் என்ன செஞ்சான்? பல்நாள் அதை பணிந்து சாமியை போய் அறிவித்தான். தாயிடம் காமமின்பம் நுகர்ந்த தந்தையும் குறவனுமாகிய அந்தரனையும் கொன்ற மாதபாகத்தை போக்கி வீடு வெற்றை புறத்தொட்டி தீர்த்தம் அளித்தது என்றால் பின் நீரிழிவு குட்டம் பெருவயிறு ஈழை வெப்பு முதலிய நோய்களை தீர்க்கும் தீர்த்தம் இது என்று கூறுவதோ இதற்கு மேன்மையாகும். எல்லா விதமான இதையும் தீர்த்தது எது? இந்த புறத்தொட்டி தீர்த்தம் வந்து தீர்த்துச்சு. அது எங்கே இருக்குது? 2வது பிரகாரத்தில் சாமி சொன்னதில் இதுதான் எடுத்து சாமிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அது வந்து என்ன ஆயிடுச்சு? இவனுக்கு புனிதமாக ஆக்கி கடைசி சாமியுடைய திருவடியில் போய் கலக்கும்படி செய்தது என்னது? அந்த புறத்தொட்டி தீர்த்தம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட புறத்தொட்டி தீர்த்தம் அதையே நீக்கிருச்சு. நம்ம உடம்புல உள்ள நோயை நீக்காதா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு? குட்டம் பெருவயிறு ஈழை இருமல் கபநோய் வெப்பு இந்த மாதிரி நோய்கள்லாம் என்ன செய்யும்? அந்த தீர்த்தம் தீக்கும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லி அப்படிப்பட்ட மேன்மையான தீர்த்தம் அப்படின்னு சொல்லி நிலையறிந்த வேதியனது மாபாதகத்தை போக்கியதை அறிந்து குலோத்துங்க பாண்டியனும் அமைச்சர் இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் யாரும் கேள்விப்படுறா அப்படின்னா அந்த குலோத்துங்க பாண்டியனும் அமைச்சர்களும் பூரா அந்த விஷயத்தை கேள்விப்படுறாங்க. பாண்டி நாட்டு மக்களும் பிற நாட்டினரும் தேவர்களும் ஆச்சரியம் அடைந்து உரையுணர்வு கடந்த பெரிய திருவுருளை இக்கயவன் மீது வைத்தருடைய காரணம் யாதோ என்று கண்களிலிருந்து ஆனந்த அறிவு பொழிய நான் ஆடக்கூட நாயகனாகிய சோமசுந்தர கடவுளை குறித்து பேரானந்தம் பெருங்கடலில் முடிக்கிறார். உடனே சாமி இப்படிப்பட்ட கருணையெல்லாம் செய்வாரா? இப்படிப்பட்ட மாதவாதம் கூட அருள் செய்யாரா அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அவரை பற்றி பேசுகிறாங்க. சோமசுந்தர கடவுளாகிய சிவபெருமானுடைய திருவிளையாடலை எண்ணி எண்ணி மகிழ்ந்து ஆனந்த கடலில் மூழ்கின்றார்கள் அந்த நாட்டு மக்களும் அமைச்சர்களும் அந்த குலோத்துங்க பாண்டிய மன்னனும் கண்டு மகிழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த புராணம். நாளைக்கு என்ன புராணம் பார்க்க போகிறோம்? அங்கம் வெட்டின படம். அது என்ன அங்கம் வெட்டினாங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம். இதுக்காக உள்ளம் நிறைந்து உபகை சிறந்து நீங்கள் இந்த
திருவிளையாடல் புராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். உச்சிட்டோம். சிவனாவனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் சிவகாம சுந்தரிதன் வரபாலகந்தம் இயலே விரும்பி உள்ளம் இணையாமல் அவமாயை கொண்டுலகில் விருதா அடைந்துடன் அடியேனை அஞ்சல் என வரவேதும் அறிவாகம் பெருகையிடரானதும் தொலையாறு ஞான இன்பம் அது புரிவாயே நவநீதம் திருடி உரலோடு ஒன்று மறி ரதுராம சுந்தரி மருகோணி அவனிருவம் கைதொழும் நிஜ தேவனம் கிருத நலமான விஞ்சு கதிர் விலை கோவே தேவயானை அம்புரமின் மணபால சம்பகுருதிரன் மீர மிஞ்சி கதிபடிவேரா திருகாவினன் குடியில் வரும் வேள் சவுந்தரிக ஜெகமேல் கண்ட வீரல் பெருமாளே கைலாய பிரமிஞான போதனை காட்டு வேண்டும் வைவாய்மை கண்டான் கூர்மையான மனுவாயி குயிலாரும் பொழில் திருவாவூடு திருவாள் நமச்சிவாய தேவன் சைலாதி மரபொழியும் திருமரவன் ஜூலி தலைகமாகும் பையன் ஏடுக மாமலை மெழுக விரும்பிய அன்பர் விளங்கு சைவ நன்னெறிதான் தலை தோங்குக தெய்வவன் திருநீர் சிறக்கவே வான்முகில் வளாதமிகு மணிவளம் சிறக்க மன்னன் கோமுறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்வாழ நான்முறை அரங்கவங்க நற்றவன் வெண்மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அரக நம பார்வதி பதையே.